Okay, so we'll start now. Okay, so last class we discussed about OSI model, right? So we completed OSI model and then we understood how the network devices like router and switch, they physically look. அதுக்கப்புறம் அதோட topology icon வியூவும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து we're going to start with this point number 4. Okay, so IP address subnet mask, CLI, GUI, and also I think இன்னைக்கு வந்து இந்த 6 points complete பண்ணலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுன்னா we'll also touch 7. Okay, and நான் சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து மோஸ்ட்லி நீங்கள் லேப்ஸ் பண்ணி பார்க்கணும். நான் லேப்ஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு நாளும் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வரும். அதனால டெஃபினட்டாக லேப்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இன்னிலேருந்து அந்த லேப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் நமக்கு ஒரு 10 கிளாஸஸ் கிட்டே இருக்கும். ஓகே, 10 to 12 கிளாஸஸ் லெட்ஸ் சே. ஓகே, ஸோ அது எல்லாமே நீங்கள் லேப் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே கேஸ், வில் ஸ்டார்ட். சரி, நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். நேற்று டிஸ்கஸ் பண்ணது ஓஎஸ்சி மாடல் பற்றி பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டாக எப்படி ஒரு டேட்டா நம்ம பிசிலேருந்து வெளியே போகும் அப்படின்றத அந்த மல்டிபிள் கவர்ஸ் வச்சு பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ லேயர் 4, 3, 2 இதெல்லாம் நெட்வொர்க்கிங் லேயர். சரி, ஓகே தென். ஸோ வில் ஸ்டார்ட் வித் அதுக்கப்புறம் வி டிஸ்கஸ்ட் அபவுட் ஹவு த ரவுட்டர் அண்ட் ஸ்விட்ச் ஃபிசிக்கலி லுக்ஸ் லைக். ஓகே, அவங்க ஃபிசிக்கலாக பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா வில் ஜஸ்ட் கோ வித் how the IP address looks like and அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ IP address subnet mask. நான் என்னோட செகண்ட் கிளாஸில் அந்த இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க்கிங் கொடுத்தாங்க. ஐ திங்க் செகண்ட் கிளாஸ் தானே அது. செகண்ட் கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ்லேயே வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் பிசிக்கு வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணேன். அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன ஐபி யூஸ் பண்ணியிருந்தோம், 192.168.1 ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அப்பவே கீழே வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை லேப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்நெட் மாஸ்க்ன்றது 255.255.255.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் ஆச்சு. சரி, இன்னைக்கு அந்த ஐபி அட்ரஸ்னா என்ன, சப்நெட் மாஸ்க்னா என்ன, அப்புறம் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சப்நெட் மாஸ்க், அதெல்லாம் வில் டிஸ்கஸ். ரைட், ஸோ டுடே இட்ஸ் கோயிங் பி ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ண பசங்க ரெக்கார்டிங்ஸும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்க்காம டேரெக்டாக நெக்ஸ்ட் கிளாஸ் வராங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே, சரி, ஐ டோன்ட் மைண்ட் கவுண்ட் ட்ராப் ஆக தான் செய்யும். ஐ நோ தட் வெரி வெல். எனக்கு இந்த கவுண்ட்லாம் பிரச்சனை இல்லை. மேபி அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் மிஸ் பண்ண பசங்க ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்த்தா கூட ஐம் வெரி ஹாப்பி. சரி, ஓகே, சொல்லுங்க. சரி, வில் ஸ்டார்ட் கைஸ். ஸோ இப்போ ஐபி அட்ரஸ்ன்றது பேசிக்காக அது வந்து ஒரு 32 பிட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. 32 பிட். ஓகே, அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா 8 பிட் அப்புறமா ஒரு டாட் வைப்பாங்க. 8 பிட் டாட் 8 பிட், then you have a dot, and then you have 8 bit, and then you have a dot. ஓகே, சரி, இப்போ இந்த 8 பிட்னா அது 8 பிட்னா என்ன, 8 பிட்ஸ்னா பிட்ஸ்னாலே 0s and 1s தான் கரெக்டாக. ஸோ அப்போ 8 பிட்ன்றப்போ அதோட மினிமம் வேல்யூ 8 பிட்டுமே 0வாக இருக்கலாம். ஓகே, அதோட டெசிமல் வேல்யூ என்னது, 0. இப்போ நெக்ஸ்ட் என்னது, 8 பிட்டில் 7 பிட்ஸ் 0வாக இருக்கலாம், ஒரு பிட் 1ஆக இருக்கும், அதோட வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு 6 பிட்ஸ் 0வாக இருக்கும், அப்புறம் 1, அப்புறம் 0, அதோட டெசிமல் வேல்யூ வந்து 2. அண்ட் தென் 0 0 0 0 0 0 0. ஓகே, அதோட வந்து 3. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் அன்டில் எது வரைக்கும் போகும் அது, சாரி கேஸ் இப்போ எழுதிட்டோம். ஓகே, 1 1 வரணும், 1 1. ஓகே, ஸோ அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் கரெக்டாக. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம மேக்ஸிமம் எதில் கம்ப்ளீட் பண்ணுவோம்னா எல்லாமே 1 வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இதை வந்து நான் வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணேன். நார்மல் பைனரி டெசிமல் நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படித்தது தான். ஸோ டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 255. ஓகே, அப்போ 8 பிட் அட்ரஸ் எங்கிட்ட இருக்குன்னா அந்த 8 பிட்டில் என்னால் அதிகபட்சமாக 0ல் ஆரம்பித்து அதிகபட்சமாக 255ல முடிக்க முடியும். அப்போது இந்த ஐபி அட்ரஸ்ன்றது 32 பிட் அட்ரஸ். அது எப்படி ரெப்ரசென்ட் ஆகும்னா 8 பிட், அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சு திருப்பி இன்னொரு 8 பிட், இன்னொரு 8 பிட், இன்னொரு 8 பிட். ஒரு உள்ள நம்மகிட்ட எவ்வளோ ஐபி அட்ரஸ் இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் 0.0.0.0 இதுதான் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். அதாவது இங்கே 8 0 இருக்கு, இங்கே 8 0 இருக்கு, இங்கே 8 0 இருக்கு, இங்கே 8 0 இருக்கு. ஓகே, ஸோ 32 பிட்டுமே 0. அதே மாதிரி 32 பிட்டும் 1 வரும்போது the maximum value of this IP address is 255.255.255.255. ஓகே, இது ஐபி அட்ரஸோட ரேஞ்ச். இதில் டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கிளாஸில். ஓகே, ஸோ 429 crore addresses we have. ஸோ 429 crore addresses இருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0.0.0.0 to 255.255.255 calculate பண்ணா ஸோ டோட்டலி யூ வில் ஹாவ் 429 crore addresses. ஓகே, சரி, இதை வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, டிஇலாம் பிரிச்சிருக்காங்க. அந்த கிளாசிஃபிகேஷன் லேட்டராக பார்க்கலாம், இன்னைக்கு கிளாஸில் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ஐபி அட்ரஸ்னா எப்படி இருக்கும் அது பார்க்கறதுக்கு, அது வந்து ஒரு 4 நம்பரு,
டெசிமல் வேல்யூ. ஸோ 0 to 255 இருக்கும். ஸோ அப்போ மினிமம் ஐபி அட்ரஸ் பார்த்தோன்னா 0.0.0.0 வந்து 255 வரைக்கும் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இதுக்குள்ள தான் நம்மளோட ஐபி அட்ரஸ் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.1.1 இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தானே வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 300.1.1. இது ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு ஐபி அட்ரஸ் இல்லை. பிகாஸ் ஏன் ஐபி அட்ரஸ்ன்ற அந்த அட்ரஸில் யூ கேனாட் ஹேவ் மோர் தென் 255 வேல்யூஸ். ஓகே, 255 தான் மேக்ஸிமம். அப்போ 300.1.1.1 சொன்னோம்னா அது இன்வாலிட் ஐபி அட்ரஸ், அது ஒரு ஐபி அட்ரஸே கிடையாது. ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க முடியும். ஸோ ஆல் 0லேருந்து ஆல் 255 நம்ம ரேஞ்சில் ஐபி அட்ரஸ் இருக்கலாம். ஸோ 192.1.1 நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸ், இல்லை 10.0.0.1 அது இருக்கு, இல்லைனா மேபி சே 200.1.1.1 இது எல்லாமே வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால வி கால் தம் எஸ் அன் ஐபி அட்ரஸ். ஓகே, சரி. இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ப்ரீவியஸ் செகண்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஐபி அட்ரஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னா, கம்பெனிஸ்குள்ள பேசிக்கணும், அவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னாலே அஃப்கோர்ஸ் ஐபி அட்ரஸ் வச்சு தான் வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். எல்லா சிஸ்டம்ஸ்க்குமே நீ இந்த மூமெண்ட்ல இந்த இந்த கிளாஸை வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற, இல்லை யூடியூப்ல பார்க்குற அப்படின்னா, இல்லை நெட்ஒர்க்கிங் ஆப்ல பார்க்குற அப்படின்னா, த மீனிங் இஸ் உனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு. அப்போ இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்க பிசிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. உங்க எல்லாரோட பிசிக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் தான் உங்களோட சோர்ஸ் ஐபி அட்ரஸ். ஓகே, நீங்க அனுப்புற பாக்கெட்ஸ் எல்லாமே வெளியே போகுதுல, அது எல்லாத்தையுமே சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் மிஷின்ஸ் ஐபி அட்ரஸ் ஒன்லி. சரி, ஓகே. லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு பிசி எடுத்தோம்னா இந்த பிசிக்கு வந்து 2 ஃபீல்டு நம்ம கண்டிப்பாக கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஒரு ஐபி அட்ரஸ்ன்றது ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிசிக்கு 192.168.1.1 ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபீல்டு அது கீழே இருக்கும், சப்நெட் மாஸ்க்னு. ஓகே, நான் அன்னைக்கு கிளாஸில் காமிச்சல, நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்துருந்தா ஞாபகம் இருந்திருக்கும். சப்நெட் மாஸ்க்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த சப்நெட் மாஸ்க் ஃபீல்டில் வந்து அன்னைக்கு நான் கிளாஸில் வந்து 255.255.255.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஃபீல் பண்ணேன். எனிவே, ஸோ ஐபி அட்ரஸ்ன்றது இட்ஸ் அ ஹியூஜ் ரேஞ்ச். அதில் வந்து நான் சொன்ன மாதிரி 0.0.0.0லேருந்து 255.255.255.255 வரைக்கும் நமக்கு ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் இருக்கு. அண்ட் சப்நெட் மாஸ்க் எதுக்காக அப்படின்றது அஃப்கோர்ஸ் இன்னைக்கு கிளாஸ் நம்ம புரிஞ்சுப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ரொம்ப ஒரு பேசிக்காக சப்நெட் மாஸ்க் கூட ஆப்ஷன்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். என்னென்ன சப்நெட் மாஸ்க்லாம் பாசிபிள் இருக்கு. ஏன்னா ஐபி அட்ரஸ் போது இவ்வளோ ரேஞ்சில் எந்த ஐபி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சப்நெட் மாஸ்க் அப்படி கிடையாது. சப்நெட் மாஸ்க்ல அட்லீஸ்ட் இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் ஆஃப் கிளாஸஸ் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்நெட் மாஸ்க் எதிர் 255.0.0.0 இந்த வேல்யூ யூஸ் பண்ணுவோம். இல்லைனா 255.255.0.0 இந்த வேல்யூ யூஸ் பண்ணுங்க. இல்லைனா 255.255.255.0. ஸோ இந்த 3 வேல்யூ தான் நம்ம சப்நெட் மாஸ்க்ன்ற ஒரு பிசி எடுக்கும்போது இந்த பிசிக்கு ஐபி கான்ஃபிகர் பண்ணுவோம். ஐபி கான்ஃபிகர் பண்ண உடனே அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து சப்நெட் மாஸ்க்னு இருக்கும். அதில் எதர் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை சூஸ் பண்ணிக்கலாம். எதை சூஸ் பண்ணணும், எதுக்காக எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் தெர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் கால் சப்நெட்டிங். இந்த சப்நெட்டிங் டாப்பிக்கை படிச்சக்கப்புறமா படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது 3 மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சப்நெட் மாஸ்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்றதுலாம் சப்நெட்டிங் கிளாஸ் படிக்கும் போது அது ஒரு 2 or 3 classes போகும். ஸோ அந்த கிளாஸ் அப்போ யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி த அதர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் சப்நெட் மாஸ்க் தட் வி ஹேவ். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா பிசிக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கணும். கண்டிப்பாக அவங்க பேசுறதுக்கு ஐபி அட்ரஸ் தேவை. சப்நெட் மாஸ்க்ன்றது இந்த 3 வேல்யூல ஏதோ ஒரு வேல்யூ நம்ம ஃபில் பண்ண போறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டோம். பட் எக்ஸாக்ட் அந்த சப்நெட் மாஸ்க் எதுக்காக யூஸ் ஆகுது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சப்நெட் மாஸ்க் அப்படின்னு கேட்டேன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்காக சப்நெட் மாஸ்க் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பிசியில் நீ வந்து ஐபி மட்டும் கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். நான் சப்நெட் மாஸ்க் கான்ஃபிகர் பண்ணல, மறந்துட்டேன், வெறும் ஐபி மட்டும் கான்ஃபிகர் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த பிசி என்ன சொல்லணும்னா சப்நெட் மாஸ்க் கான்ஃபிகர் பண்ணு. சப்நெட் மாஸ்க் இல்லாமல் அந்த ஐபி அட்ரஸ் அதை எடுத்துக்காது. ஸோ அந்த அளவுக்கு எங்கெல்லாம் நீ ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுறியோ அந்த எல்லா இடத்துலையுமே சப்நெட் மாஸ்க் ஆல்சோ மேண்டட்ரி. சரி, இப்போ நம்ம ஒரு ஸ்லைட் எடுத்துட்டு சப்நெட் மாஸ்கோட பர்பஸை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து லெட்ஸ் சே ஜஸ்ட் கிவ் மீ a minute please. I'll just check my OneNote. அது ஸ்லைட்ஸ் கொஞ்சம் இருக்கும், எனக்கு அது எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்களேன். நானே ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் முன்னாடி பூட் கேம்போ இல்லை கிளாஸஸ் தான் எடுக்கும்போது.
ஸோ இதான் ஓகே. ஸோ ஐ திங்க் இது என்ன நினைக்கிறேன். சரி, I'll take a screenshot from this. ஓகே. ஸோ இப்போ வந்து எங்கிட்ட வந்து 4 பிசி இருக்குடா. ஸோ இது வந்து PC1, இது வந்து PC2, அண்ட் இது வந்து PC3, அண்ட் இது வந்து PC4. ஸோ 4 பிசி இருக்கு. இந்த 4 பிசி ஒரு ஐபி அட்ரஸ் அண்ட் சப்நெட் மாஸ்க் நாங்கள் எழுதுறேன். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம்னா சப்நெட் மாஸ்க்னா என்ன, எதுக்காக அது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ 4 பிசி இருக்குது, 4 பிசிக்கும் இதான் ஐபி அட்ரஸ் அண்ட் சப்நெட் மாஸ்க். நாங்கள் ரெட் கலர் எழுதிருக்கிறது ஐபி அண்ட் சப்நெட் மாஸ்க். கரெக்டா? சரி, இப்போ நான் PC1 அண்ட் PC2 கம்பேர் பண்ணுறேன். ஓகே. when I compare PC1 and PC2, I call PC1 and PC2 as same network. அவங்க ஒரே நெட்ஒர்க்கில் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அந்த பிசியை PC1 PC2 பார்த்து அது ஒரே நெட்ஒர்க்கில் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அண்ட் PC2 PC3 கம்பேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ PC2 PC3 கம்பேர் பண்ணுறப்போ ஐ கால் தெம் தட் தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க். அவங்க டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் இருக்காங்க. நீ சேம் நெட்ஒர்க்னா என்ன, டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்னா என்னன்றதுலாம் ரொம்ப பெருசாக இப்போதைக்கு யோசிக்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக பார்த்து சொல்லு. இந்த ஃபர்ஸ்ட் கம்பேரிசனில் நான் உங்களை சேம்னு சொல்கிறேன், செகண்ட் கம்பேரிசன் உங்களை டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். என்ன ரீசன்? ஏன்னா இப்போ ஐபி அட்ரஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 192.168.1.1 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 192.168.1.2 இருக்கு. அப்போ இங்கே என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே 1 இருக்குடா, இங்கே 2 இருக்கு. ஓகே. இங்கே இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு. ஸோ இதான் சேஞ்ச், வேற எந்த சேஞ்சும் கிடையாது. அப்போ நம்ம இந்த 4 நம்பர் இருக்கும்னு சொல்லும் போதே ஒரு ஐபி அட்ரஸ்னா அதில் 4 நம்பர் இருக்கும். அது 4 நம்பர்னு சொல்றத விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 4 ஆக்டெட்னு சொல்லுவாங்க. OCTET. ஆக்டெட்னா என்ன அர்த்தம்? 8 தான் நம்ம ஆக்டெட்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ ஐபி அட்ரஸ்ல ஒரு நம்பர் வந்து 8 பிட், அப்போ அதனால ஆக்டெட்னு சொல்லுவோம். ஓகே. நீ 4 நம்பர்னு சொல்லிக்கலாம், இல்லை 4 ஆக்டெட்னு சொல்லலாம். 4 ஆக்டெட்ன்றது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ வி ஹேவ் 4 ஆக்டெட்ஸ் இன் திஸ் ஐபி அட்ரஸ். அப்போ இதில் பார்த்தோன்னா அந்த 4th ஆக்டெட், ஓகே, அதில் சேஞ்ச் இருக்கு. இந்த கம்பேரிசனில் பார்த்தோன்னா 3rd ஆக்டெட்டில் சேஞ்ச் இருக்கு. அப்போ வாட் எக்ஸாக்ட்லி ஐம் ட்ரைங் டு சே, இப்போ 4th ஆக்டெட்டில் சேஞ்ச் இருக்கு, பட் ஐ டோன்ட் மைண்ட் இட் அண்ட் ஐ சே தட் தே ஆர் இன் த சேம் நெட்ஒர்க். அண்ட் வந்து 3rd ஆக்டெட்டில் சேஞ்ச் இருக்கும்போது அதை வந்து நான் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்னு சொல்கிறேன். என்ன ரீசன்? எதனால வந்து நான் அந்த சேம் நெட்ஒர்க் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்னு சொல்லணும்? எனி ஆன்சர்ஸ் ரீசனும் இந்த சாட்ல ஆன்சர் பண்ணலாம். சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, பார்த்துக்கோ. இங்கே தான் அந்த சப்நெட் மாஸ்க் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சப்நெட் மாஸ்க். ஓகே. இப்போ சப்நெட் மாஸ்க் எதுக்காக நம்ம எப்பவுமே ஒரு ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணும்போது கான்ஃபிகர் பண்ணணும்னு கேட்டேன்னா, இந்த சப்நெட் மாஸ்க்ல எதர் 255 இருக்கும், இல்லைனா 0 இருக்குது. கரெக்டாக இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ 255 ஆர் 0. ஸோ எங்கெல்லாம் 255 இருக்கோ அதெல்லாம் வந்து நெட்ஒர்க் போர்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கே வந்து அதை நம்ம ஹோஸ்ட் போர்ஷன் கால் பண்ணுவோம். நெட்ஒர்க் அண்ட் தென் ஹோஸ்ட். சரி, இப்போ வந்து எத்தனை 255 இருக்கு? 3 255 இருக்கு. அப்போ 3 255 இருக்குன்னா நான் என்ன சொல்றேன்னா இந்த ஐபியில் ஃபர்ஸ்ட் 3 போர்ஷன், ஓகே, தட் இஸ் ஃபார் நெட்ஒர்க். ஓகே. அண்ட் தென் இந்த ஐபியில் மீன் அதே தான், அதுலேயும் எத்தனை 255 இருக்கு? 3 255 தான்டா இருக்கு. ஸோ அதுலேயுமே ஃபர்ஸ்ட் 3 நெட்ஒர்க். இப்போ கடைசி ஒன்று தான் என்ன இருக்கு? ஹோஸ்ட்டுக்கு இருக்கு. இப்போ இங்கே நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன் பாரு, இது ஹோஸ்ட், ஹோஸ்ட் ஆக்டெட். ஓகே. அண்ட் இதில் வந்து லாஸ்ட் வந்து ஹோஸ்ட். எப்படி நான் லாஸ்ட்னு சொல்கிறேன்? ஏன்னா நம்ம சப்நெட் மாஸ்க் பார்க்குறப்போ எத்தனை 0 இருக்குது? ஒரே ஒரு 0 இருக்குது. இப்போ 0னா என்னது? ஹோஸ்ட். 255 என்னது? நெட்ஒர்க். அப்போ நம்ம ஐபிஎஸ்ல நெட்ஒர்க் போர்ஷன் ஒன்று இருக்கும், ஹோஸ்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 ஆக்டெட் நெட்ஒர்க், ஏன்னா இங்கே 3 255 இருக்கு. கடைசி ஒரு ஆக்டெட் வந்து ஹோஸ்ட், ஏன்னா ஒரு 0 இருக்கு. அதே தான் இங்கேயுமே 3 நெட்ஒர்க் ஒரு ஹோஸ்ட். இப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இங்கே எத்தனை ஹோஸ்ட் இருக்கு, எத்தனை நெட்ஒர்க் இருக்கு? இதில் 3 நெட்ஒர்க் இருக்கு. அகைன் அதே தான் 3 255, 3 நெட்ஒர்க் இருக்கு. மூணு நெட்ஒர்க் கேட்குறது அதே தான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே மாஸ்க் தானே கீழே யூஸ் பண்ணுறோம். ஒரு ஹோஸ்ட்டு, ஒரு ஹோஸ்ட்டு. ஓகே. சரி, இப்போ நான் கம்பேர் பண்ணுறப்ப என்ன எக்ஸாக்டாக பண்ணுறேன்னா, இந்த PC1, இதான் PC1ல, PC1ஓட நெட்ஒர்க் போர்ஷன். ஓகே, நான் ஃபுல் ஐபி கம்பேர் பண்ணேன், ஐபிஎஸ் டேரெக்டாக கம்பேர் பண்ண என்ன பண்ணுறேன்னா, இந்த PC1ஓட நெட்ஒர்க் போர்ஷனையும்
PC2 ஓட நெட்வொர்க் பொசிஷனை கம்பேர் பண்ணுறேன். அப்போ நெட்வொர்க் பொசிஷன் என்னது? ஃபஸ்ட்டு 3 ஆக்டெட் தானே. ஓகே, இப்போ இதை கம்பேர் பண்ணுறோம். 192.168.1 வருது. இங்கே என்ன வருது? 192.168.1 வருது. அப்போ சின்ஸ் ரெண்டு சைடுமே நான் 192.168.1 இருக்குது, சின்ஸ் ரெண்டுமே ரெண்டு பிசியோட நெட்வொர்க் போர்ஷனும் சேமா இருக்கு. 192.168.1 இருக்கு, இங்கேயும் 192.168.1 இருக்கு. சின்ஸ் அது சேமா இருக்கிறதுனால we have or we call them as same network. ஓகே, ஸோ அது சேம் நெட்வொர்க் நம்ம கால் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பக்கமும் நெட்வொர்க் போர்ஷன் சேம், இந்த பக்கம் நெட்வொர்க் போர்ஷன் சேம். இப்போ அப்படியே கீழே இருக்க கம்பேரிசன் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கம்பேரிசன் வச்சுக்கோங்க, இதுலையுமே 3 ஆக்டர் தான் நெட்வொர்க் இருக்கு. இப்போ நீங்கள் நெட்வொர்க் போர்ஷன் என்ன இருக்கு? 192.168.1 இருக்கு, இங்கே 192.168.2 இருக்கு. ஓகே, அப்போ சின்ஸ் நெட்வொர்க் போர்ஷன் சேம் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால we gonna call them as different network. Clear? Got the idea? ஸோ இது ஏன் டிஃப்ரெண்ட் கால் பண்ணுறோம்னா நெட்வொர்க் போர்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்குது. இது ஏன் சேம் கால் பண்ணுறோம்? நெட்வொர்க் போர்ஷன் சேமாக இருக்குது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சேம் நெட்வொர்க்னா என்ன, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்னா என்ன அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. இப்போ நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறது, நான் சொல்கிற அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்நெட் மாஸ்க் will give you the network portion and then the host portion. ஸோ நெட்வொர்க்னா என்னது? 255. எங்கெல்லாம் 250 இருக்கோ அதான் நெட்வொர்க். எத்தனை 250 இருக்கோ அதான் நெட்வொர்க். அண்ட் எத்தனை 0 இருக்கோ அதெல்லாம் ஹோஸ்ட். சரியா? அப்போ சப்நெட் மாஸ்க் will tell us the network and host portion. அந்த நெட்வொர்க் போர்ஷனை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது சேம் நெட்வொர்க்கா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கான்றது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கிளியர்? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த கம்பேரிசனில் ஃபர்ஸ்ட் வந்து சேம், செகண்ட் வந்து டிஃப்ரெண்ட் நான் சொல்லிட்டேன். அடுத்த வில் ஜஸ்ட் டேக் அதர் எக்ஸாம்பிள். ஸோ சில எக்ஸசைஸ் எடுத்து வில் ட்ரை டு சால்வ் தெம். ஓகே, ஐ வாண்ட் எவ்ரிவன் டு ஆன்சர். சாட்லேயே ஆன்சர் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். ஸோ நீங்கள் வந்து கொஷின் நான் கேட்குறேன், அது சேமா டிஃப்ரெண்டான்றது மட்டும் எனக்கு ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் டேக் திஸ் கை. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகேடா. ஸோ இப்போ this is question number 1. I want everyone to answer in the chat. Question number 1. Same இருக்கா different இருக்கா? You see, இங்கே 255.255.255.0 இருக்கு, இங்கேயும் 255.255.255.0 இருக்கு. ஓகே, அப்படி பார்த்தோன்னா 3 ஆக்டெட் வந்து நெட்வொர்க்கு, இங்கேயும் 3 ஆக்டெட் வந்து நெட்வொர்க் இருக்கு. ஓகே, இந்த நெட்வொர்க் பொசிஷன் சேமாக தானே இருக்கு. அஃப்கோர்ஸ் இது சேமாக தான் இருக்கு. ஸோ சின்ஸ் தே ஆர் சேம், we call them as same network. சரி, கொஸ்டின் நம்பர் 1 சேம் தான், ஏன்னா ரெண்டுத்தோட நெட்வொர்க் போர்ஷனும் நான் பார்த்துட்டேன். ஹோஸ்ட் போர்ஷன் நாட் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஹோஸ்ட் போர்ஷன் என்ன வேணா இருக்கலாம், பட் நெட்வொர்க் போர்ஷன் சேமாக இருக்கிறதுனால அது சேம் தான். ஓகே, ஐ வாண்ட் எவ்ரிவன் டு ஆன்சர் ப்ளீஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. சரி, அது சேமா டிஃப்ரெண்டான்னு சொல்லுங்க. ஓகே, அகைன் எத்தனை நெட்வொர்க் போர்ஷன்? 3 ஆக்டெட் நெட்வொர்க், இங்கே 3 ஆக்டெட் நெட்வொர்க். இப்போ நெட்வொர்க் போர்ஷன் நான் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகுது? இங்கே 192.168.220 இருக்கு, இங்கே 192.168.200 இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இது என்னது? Different. Okay, so question number 2, the answer is different. Okay, cool. Let's go into question number 3. So yes, அதே தான், சேமா டிஃப்ரெண்டா? ஓகே, ஸோ நீங்கள் இல்லை, என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஷின் கேட்குறப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து நான் இங்கே பார்த்தா ஆன்சர்ஸே சேம் டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. முன்னாடி 2 கொஷினுக்கும் எல்லாருமே மோஸ்ட்டாக கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. பட் இந்த கொஷனில் பாதி பேர் சேம் சொல்கிறீங்க, பாதி பேர் டிஃப்ரெண்ட் சொல்கிறீங்க. சி தி ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் நான் சொல்கிறேன் பாரு. ஏன்னா இங்கே என்ன இருக்கு? 192.168, 192.160.66 இங்கே என்ன இருக்கு? 191 இருக்குல்ல. ஸோ அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்ப்பாங்க, இதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு சேமாக இருந்தால் சேம்னு சொல்லிடுவாங்க. பட் நீ வந்து அந்த தேர்ட் ஆக்டெட் மட்டும் நீ கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 3 ஆக்டெட் கம்பேர் பண்ணணும். அப்படி பார்க்குறப்போ இங்கே 192 இருக்கு, இங்கே 191 இருக்கு. கரெக்டா? அப்போ இதுவும் டிஃப்ரெண்ட் தானே. குட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, சரி, இங்கே எத்தனை ஆக்டெட் கம்பேர் பண்ணணும்? இது வரைக்கும் 3 கம்பேர் பண்ணோம், ஏன்னா சப்நெட் மாஸ்க்ல 3 255 இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? 2 தான் பண்ண போகிறோம். ஓகே, பிகாஸ் 2 255 தான் இருக்கு. ஸோ ஹியர் வி ஹாவ் திஸ் as தி நெட்வொர்க் போர்ஷன். ஸோ இந்த 2 நெட்வொர்க் போர்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ வாட் இஸ் திஸ்? இது சேமா டிஃப்ரெண்டா? அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஏன்னா இங்கே இருக்கு, இங்கே 172.168 இருக்கு, இங்கே 172.160 இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இது 2 ஆக்டெட் கம்பேர் பண்ணா கூட அதுலேயுமே அது டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஓகே, ஸோ குட். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, புரிஞ்சதுல? கொஸ்டின் நம்பர் 1 2 3 4. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சேமு, மற்ற எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிற கொஷின்.
Okay, so this is going to be question number 5. Yes, same or different சொல்லுங்க. எத்தனை ஆக்டெட் கம்பேர் பண்ணணும்? 2 தான். 142 108 141 108. ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது அது வேணவா தான் இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 5 the answer is different. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, இங்கே எத்தனை ஆக்டெட் கம்பேர் பண்ணணும்டா பாரு, ஒரே ஒரு 255 தானே இருக்கு. இப்போ 111 is equal to 111. ஓகே, ஒரே ஒரு ஆக்டெட் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து சேம். ஓகே, ஸோ ஏன்னா 111 கம்பேர் பண்ணுறோம், ஏன்னா ஒரு 255 தான் இருக்குது. ஸோ ஒரு நெட்வொர்க் போர்ஷன் தான். ஸோ 111 is equal to 111. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 10 is equal to 10. ஸோ இதுவும் என்னது, சேம் தான். ஓகே, ஏன்னா சப்நெட் மாஸ்க் again ஒரு 255 தான் இருக்குது. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 8 55 is not equal to 66. 55ம் 66ம் ஈக்குவலாக இல்லை, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி டிஃப்ரெண்ட். ஓகே, இன்னும் நம்ம நெட்வொர்க்கிங் ஃபுல்லாலாம் கற்றுக்கல. அதுக்கு முன்னாடி நான் சிம்பிளாக ஒரு ரூல்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த ரூல்ஸை வச்சு 2 பிசி ஒரே நெட்வொர்க்கில் இருக்கா வேறு நெட்வொர்க்கில் இருக்கான்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது நமக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம லேப் போகும் பார்த்தியா, லேப் பண்ண ஆரம்பிக்கும்ல, இந்த லேப் பண்ணுற ஆரம்பிக்கிற டைமில் நம்ம டோபாலஜி டிசைன் பண்ணுறப்போ இந்த சைட்லாம் ஒரு பிசிலாம் ஒரே நெட்வொர்க்கில் வைக்கணும், இன்னொரு பிசிலாம் வேறு நெட்வொர்க்கில் வைக்கணுன்ற மாதிரி கேசஸ் தான் வரும். அப்போ இந்த சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் புரியாமல் அது பண்ணவே முடியாது. அண்ட் இன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்காங்களே பசங்க, அட்லீஸ்ட் அவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்தா ஓகே, ரெக்கார்டிங்ஸும் பார்க்கல, கிளாஸும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் டேரெக்டாக வராங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா இந்த சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து லேப் ஸ்டார்ட் பண்ணி டோபாலஜிலாம் டிசைன் பண்ணி அதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதே தான் உனக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்டிங்கில் இப்போ இருக்கீங்க, நீ மிஸ் பண்ணுவேன் நாளைக்கு ஒரு கிளாஸை, அட்லீஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோ. ரெக்கார்டிங்ஸ் பார்க்காம சப்சிக்வெண்ட் கிளாஸஸ் வந்தேன்னா அஃப்கோர்ஸ் உனக்கு கண்டிப்பாக அது புரியவே புரியாது. ஓகே, சரி, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் பார்த்துட்டோம். கூல். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஐபி அட்ரஸ்னா என்ன, சப்நெட் மாஸ்க்னா என்ன, சப்நெட் மாஸ்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன. ஸோ இப்போ இதே வந்து சப்நெட் மாஸ்க் நான் இங்கே கொடுக்காம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நம்மளால என்ன சொல்லிக்கவே முடியாதுடா, அது சேமா டிஃப்ரெண்டாக நம்மளால கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. நம்ம சேம் அண்ட் டிஃப்ரெண்ட்னு சொல்றதுக்கு மெயின் ரீசனே அந்த சப்நெட் மாஸ்க் வச்சு நெட்வொர்க் போர்ஷனை கண்டுபிடிக்கிறோம். அப்போ நெட்வொர்க் போர்ஷன் எவ்வளோ, ஹோஸ்ட் போர்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன தேவைப்படுது, சப்நெட் மாஸ்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஓகே, இப்போ எந்த பிசி எடுத்தாலும் அந்த பிசிக்கு பக்கத்தில் ஐபி அசைன் பண்ணுவீங்க, அது கீழேயே சப்நெட் மாஸ்க் கண்டிப்பாக அசைன் பண்ணி ஆகணும். அசைன் பண்ணனா அந்த ஐபி அட்ரஸ் அந்த பிசி அந்த ஐபி அட்ரஸ் எடுத்துக்காது. கிளியர்? சரி, ஓகே கூல். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வில் ஜஸ்ட் கெட் இன்டு நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் CLI அண்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 4th ஒன் முடிச்சிட்டோம், 5th ஒன் அப்புறமா 6th ஒன்னோட இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வில் சி. ஓகே, சரி, ஓகேடா. இப்போ வாட் இஸ் GUI, வாட் இஸ் CLI, இதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்போ நிறைய OS நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ நீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா iOS யூஸ் பண்ணுறீங்க, ஐஃபோன் யூசர்ஸ் iOS யூஸ் பண்ணுவீங்க, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. இன்னொன்று விண்டோஸ் யூஸ் பண்ணுவீங்க, லினக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. லினக்ஸ் ரொம்ப கம்மி பேர் தான் யூஸ் பண்ணுவீங்க, பட் ஸ்டில் இந்த கிளாஸ்னு பார்த்தோன்னா ஒரு 4-5 பேரை சொல்லலாம், அவ்வளோதான். பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ் லினக்ஸ் யூசர்ஸ், பட் லினக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியில். நானுமே கூட லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. ஐ ஹேட் விண்டோஸ். ஓகே, ஸோ நான் யூஸ்வலாக கிளாஸஸ் எடுக்கும்போது விண்டோஸ் யூஸ் பண்ணுவேன், பட் இப்போ கிளாஸஸ் எடுக்கும்போது கூட வந்து ஐ வாண்ட் டு கோ வித் லினக்ஸ் ஒன்லி. லினக்ஸ் இஸ் வெரி ஆசம், இட்ஸ் வெரி கன்வீனியன்ட், இட்ஸ் வெரி ஃபாஸ்ட், இட்ஸ் வெரி லைட் வெயிட் ஆல்சோ. லினக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இஸ் நோயிங் லினக்ஸ் ஹவு. ஏன்னா இங்கே இருக்க எல்லா சர்வர்ஸுமே லினக்ஸில் தான் பில்ட் ஆயிருக்கு. லினக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எனிவே லினக்ஸ்க்கு ஒரு பூட் கேம்ப் இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன் உங்ககிட்ட, நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணுங்க. பட் லினக்ஸ் பூட் கேம்பில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லினக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண தான் அது கற்றுக்க முடியும். ஓகேடா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன, மேக் OS கூட சில பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, மேக் OS. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் OS தட் வி ஹேவ். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தாண்டா இருக்குது. ஆண்ட்ராய்டு ஒரு OS, ஓகே, இன்னும் iOS ஒரு OS, விண்டோஸ் ஒரு OS, லினக்ஸ் ஒரு OS, மேக் OS ஒரு OS எல்லாமே. பட் தி திங் இஸ், இதில் இந்த OSன்னு இல்லை, இன்னும் நிறைய OS நமக்கு தெரியாமல் இருக்குது. ஓகே, இந்த எல்லா OSயுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் எடுத்துப்போமே. விண்டோஸில் வந்து நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்டா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம் விண்டோஸில்? இப்போ லினக்ஸை கூட எடுத்துக்கலாமே. லினக்ஸை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சே டெஸ்க்டாப்குள்ளே போய்ட்டு
இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்போ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், நியூ ஃபோல்டர் கொடுக்குறேன். ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன வேணா வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன்னா எப்படி அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன்? வித் ஹெல்ப் ஆஃப் கிராஃபிக்ஸ். என் முன்னாடி ஒரு கிராஃபிக் இருக்கு பாருங்க, ஒரு பட்டன், ஒரு விண்டோ இருக்கு, ஒரு மவுஸ் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணா என்ன பண்ணணும்னு கேட்குது. நான் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், ஒரு ஐகான் மாதிரி காட்டுது. நம்ம கண்ணுக்கு இந்த மாதிரி கிராஃபிக் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஜிஒய். அப்போ ஜிஒய் தான் நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க. மோஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம பசங்க எல்லாருமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. எந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு இருந்தாலும் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணணும். இப்போ இதே நான் டெலிட் பண்ண போனால் எப்படி டெலிட் பண்ணலாம்? இதை போய் நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்குறேன். ஸோ அகைன் என்ன பண்ணுறேன், மவுஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகுதா, அதில் பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா அப்போ இது பேசிக்காக என்னது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ இதே நான் என்ன பண்ணலாம்னா கமாண்ட் லைனில் பண்ணலாம். கமாண்ட் இருக்குது. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இப்போ வந்து நான் கமாண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் என்னோட பிசியில் இருந்து. அதில் இஸ் கமாண்ட் கால் mkdir. ஓகே, ஸோ mkdirனு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை போய் திருப்பி ஒரு பேர் கொடுத்தேன்னு வச்சுக்கேன். அங்கே பாருங்கள், இங்கே நான் கமாண்ட் கொடுத்தேன், அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஃபோல்டர் இங்கே காட்டுறது பார்த்தீங்களா? இந்த ஃபோல்டர் எனக்கு தேவையில்லைன்னா நான் RMDIR ரிமூவ் டைரக்டரின்னு ஒன்று இருக்குது, அதே பேரை திருப்பி கொடுத்து டைரக்டரி ரிமூவ் பண்ணி, சாரி கமாண்ட் ஃபர்ஸ்ட்டாக. ஓகே, ஸோ கிளியர் ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் ஐ டூ இட், mkdir ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ கிராஃபிக்ஸில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், கமாண்ட் லைன்லேயே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ரிமூவ் டைரக்டரி கொடுக்குறேன், அந்த டைரக்டரி ரிமூவ் ஆயிடுச்சு. பட் சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மாதிரி காமிச்சேன்ல. ஸோ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதே விஷயத்த பண்ணுறதுக்கு கமாண்ட் லைனும் யூஸ் பண்ணிக்கலாம். CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். பட் இதில் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டோ, ஐஓஸோ, விண்டோஸோ இல்லை மேக் ஓஎஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கமாண்ட்ஸை வந்து நம்ம அதிகமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும். பட் இந்த லினக்ஸ் யூசர்ஸ், நீங்கள் யாராவது லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னையும் கூட வச்சுக்கோங்க, நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து கிராஃபிக்ஸ் அவாய்ட் பண்ணுறேன். எனக்கு அது பெருசாக பிடிக்காது. ஆம் அ பர்சன் ஹூ வாண்ட் டு ஒர்க் வித் கமாண்ட் லைன்ஸ். ஓகே, ஐ லவ் கமாண்ட் லைன். எனக்கு இந்த மாதிரி வந்து என் முன்னாடி வந்து ஒரு டெர்மினல் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் டெர்மினல். இங்கேருந்து ஐ வாண்ட் டு டைப் கமாண்ட்ஸ் அண்ட் ஐ டூ ஆல் மை டாஸ்க். ஓகே, ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன், ஒரு டைரக்டரி டெலிட் பண்ணுறேன், ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறேன், ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறேன், இல்லை ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். எது பண்ணுறதா இருந்தாலும் ஐ வுட் லைக் டு டூ வித் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ சில பேர் வந்து அந்த நர்டு, கீக்ஸ், டெக்கி பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுலேயுமே லினக்ஸ் ஏன் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் நீ கமாண்ட்ஸ்லேயே மோஸ்ட்டாக எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ காம்படிஷன் வந்து ஃபைட் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கும் கமாண்ட் லைன் பண்ணும். எது வந்து பெட்டர் அப்படின்றது இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் எப்பவுமே. சில பேர் சொல்லுவாங்க கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் பெஸ்ட்டு, ஏன்னா வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க என்ன மாதிரி ஆளுங்க இல்லை கமாண்ட் லைன் தான் பெஸ்ட்டு, ஏன்னா கமாண்ட் லைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம கமாண்ட்ஸ்லாம் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம் அப்படின்றலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தோன்னா அது ரிசல்ட் இஸ் ரைட். நான் வந்து அஃப்கோர்ஸ் CLIக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியுமான்னு தெரியல. இப்போ நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட லேப்டாப் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, என் லேப்டாப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து லினக்ஸ் வந்து மோஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வச்சு ஒர்க் பண்ணுறேன். இதே வந்து நான் இதில் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, விண்டோஸ் யூஸ் பண்ணேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறப்போ அது ஸ்லோவாக இருக்கும். அதே லேப்டாப் தான், அதே கான்ஃபிகரேஷன், அதே ரேமு, அதே ஹார்ட் டிஸ்க், அதே ப்ராசர், எல்லாமே அதே தான். விண்டோஸ் OS யூஸ் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆச்சு. அது லினக்ஸ் நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா லினக்ஸ் நான் ஒர்க் பண்ணுறது மோஸ்ட்டாக CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில். அப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்போ இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணும்போது தான். ஓகே, ஒரு மிஷின் வந்து கமாண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, அந்த மிஷின் ஃபுல்லி கமாண்ட் லைன் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? நம்ம வந்து ஒரு நார்மல் நான் டெக்னிக்கல் பையன் வச்சுப்போமே, ஒரு டாக்டர் பையன் இல்லை ஒரு மெக்கானிக்கல் பையன், அவங்கலாம் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ அவங்க எல்லாருமே கிராஃபிக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நான் சொல்கிறது புரியுது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். பட் இதே நம்ம டெக்கி பர்சன்ஸ் பற்றியா, நான் இப்போ இந்த மீட்டிங்கில் இருக்கீங்க, யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, இந்த மாதிரி செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம், வி வாண்டட் டு பி அ IT அட்மின். ஓகே, ஒரு நெட்வொர்க்கிங் பார்த்துக்கணும், அந்த லெவலுக்கு ஸ்கில்டாக நம்ம வந்து கம்ப்யூட்டரோட வி வாண்ட் இன்ட்ராக்ட் வெரி மச் வித் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணுறது மோஸ்ட் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். எப்போ ஒரு மிஷின் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னா CLIயில் பண்ணுறப்போ தான். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் CLI தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ சப்போர்ட் CLI, ஐ ப்ரிஃபர் CLI. தட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். பட் கிராஃபிக்ஸ் அஃப்கோர்ஸ் அது அன்அவாய்டபிள் தான். பிகாஸ் ஏன்னா புதுசாக கற்றுக்கிறவங்க இல்லை எல்லாருமே நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்களே. நம்ம 10 பேரில் ஒருத்தன் வேணா அந்த டெக்கியாக இருக்கலாம், அந்த ஒருத்தன் வேணா கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பட் மற்ற 9 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தே ப்ரிஃபர்ட் CLI. ஓகே,
பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அஃப்கோர்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கே சொல்கிறேன். என் லேப்டாப்பில் லினக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ என் லேப்டாப் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ, விண்டோஸில் நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நான் ஃபுல்லாகவே வந்து கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக ஆகிறதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஓகே சரியா? சரி ஓகே. ஸோ இப்போது நம்ம நம்ம எல்லாருமே இந்த சைடு வந்துடலாமே. நம்மளாம் இந்த சைடு வந்துடலாம். சிஎல்ஐ தான் பெஸ்ட்டு நம்ம எல்லாரும். நீங்கள் வந்து உண்மையாகவே சிஎல்ஐ பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோ இல்லையோ, இப்போது கொஞ்சம் இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம கமாண்ட்ஸ்லாம் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடும், லேப்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த பூட் கேம்ப் முடிகிற வரைக்கும் வச்சுக்கோங்க, நீ நிறைய சிஎல்ஐல ஒர்க் பண்ணுவேன், நிறைய கமாண்ட்ஸ் டைப் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இல்லை ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா நீயே ஃபீல் பண்ணுவேன், கிராஃபிக்ஸா அதெல்லாம் மொக்கையா இருக்கு, அது எனக்கு பெருசாக பிடிக்கவே பிடிக்கல, எனக்கு கமாண்ட் லைன் தான் பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு வந்து கமாண்ட் டைப் பண்ணி அதுதான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நானும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். இந்த டெக்கி பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து தே ஸ்டார்ட் வித் விண்டோஸ், தே ஸ்டார்ட் வித் கிராஃபிக்ஸ். The moment when they start using CLI or command line use பண்றப்போ, they feel it's very very easy for them, and command line is super fast, lightweight, நிறைய அட்வான்டேஜ் கமாண்ட் லைன்ல இருக்கு. இட்ஸ் செக்யூர் ஆல்சோ. சரி ஓகேடா. இப்போ நான் லினக்ஸ் எடுத்தேன், லினக்ஸ்ல உங்ககிட்ட காமிச்சேன், கிராஃபிக்ஸ்லையும் ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சு, அதே விஷயத்த சிஎல்ஐலையும் பண்ண முடிஞ்சு. அது எல்லா மிஷின்லையும் பண்ணலாம். இப்போ விண்டோஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, விண்டோஸ்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா, சிஎம்டி, நீங்களாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அன்னைக்கு கூட உங்களோட அந்த செகண்ட் கிளாஸ்ல காமிச்சிருப்பேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கமாண்ட் டைப் பண்ணி ஐபிலாம் கான்ஃபிகர் பண்ணுனேன். ஓகே, ஸோ அதோட விண்டோஸ்லையும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று இருக்குது. அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதே எம்கேடிஐஆர்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் லினக்ஸுக்கு கம்ப்ளீட்டாக கமாண்ட்ஸ் ரொம்ப நிறைய கமாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ காமன் கமாண்ட்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும்லாம் இந்த எம்கேடிஐஆர் கமாண்ட் வந்து காமனாக இருக்கும். இன்னும் சில கமாண்ட்ஸ் தான் காமன். பட் மோஸ்ட்டாக லினக்ஸ் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் லினக்ஸ், விண்டோஸ் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் விண்டோஸ். ஓகே, மோஸ்ட்டாக 99% ஆஃப் கமாண்ட்ஸ் will be different only. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து விண்டோஸ்லையும் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது, அதுலேயும் போய் என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலோ ஃபோல்டரோ கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்க முடியும். பட் ஜென்ரலாக விண்டோஸ் யூசர்ஸ் எல்லாம் சிஎல்ஐ யூஸ் பண்ணுறதில்ல, ஜியூஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ஓஎஸுமே சிஎல்ஐயும் சப்போர்ட் பண்ணும், ஜியூஐயும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு லினக்ஸ் கூட பாரு, எனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு, கிராஃபிக்ஸ்லையும் உங்களுக்கு பண்ணி காமிச்சு, சிஎல்ஐயும் பண்ணி காமிச்சேன். பட் நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வந்து ஐ ப்ரிஃபர் சிஎல்ஐ பிகாஸ் தட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ டு ஒர்க் வித். ஓகே, அது ரொம்ப வந்து ஈஸியாக ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஓகே, அதான் இப்போ நம்ம இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க 5 ஓஎஸ் இருக்குல்ல, அந்த 5 ஓஎஸ்லுமே என்ன இருக்குது, சிஎல்ஐயும் இருக்குது, கிராஃபிக்ஸும் இருக்குது. பட் இப்போ நான் உங்ககிட்ட லிஸ்ட் பண்ண போகிற ஒரு ஓஎஸ் இருக்கு பாருங்க, இந்த ஓஎஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு ஓஎஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, அந்த ஓஎஸ் பேர் சிஸ்கோ ஐஓஎஸ். ஓகே, எப்படி நீங்கள் ஆண்ட்ராய்டு, விண்டோஸு, லினக்ஸ்லாம் சொல்கிறீங்களோ அதே மாதிரி சிஸ்கோ ஐஓஎஸ்ன்றது சிஸ்கோ டெவலப் பண்ணியிருக்க ஓஎஸ். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், விண்டோஸ் யார் பண்ணுறா, விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் பண்ணுறாங்க கரெக்டாக, எம்எஸ் மைக்ரோசாஃப்ட். ஓகே, லினக்ஸ் யார் பண்ணுறா, லினக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குது, அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அது பெரிய கம்யூனிட்டி, அவங்க பண்ணுறாங்க சரியா. அண்ட் ஆண்ட்ராய்டு யார் பண்ணுறா, அஃப்கோர்ஸ் கூகுள் பண்ணுறாங்க. ஓகே, கூகுள் தான் ஆண்ட்ராய்டு பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணி ஃப்ரீயாவோ இல்லை காசுக்கோ அதை விற்கிறாங்க. லினக்ஸ்லாம் ஃபுல்லி ஃப்ரீ, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் லினக்ஸில். லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ, இட்ஸ் வெரி குட். ஆண்ட்ராய்டு கூட லினக்ஸ் பேஸ்டு தான் ஃபுல், அது லினக்ஸ்ல வந்து டிரைவ் பண்ணதான் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு இஸ் நத்திங் பட் லினக்ஸ் தான். ஓகே, விண்டோஸ்லாம் காசு கொடுத்து வாங்கணும். இப்போ விண்டோஸ் ஓஎஸ் உங்கள் லேப்டாப்பில் இருக்குது அப்படின்னா நீ அந்த ஓஎஸ்க்கு தனியாக காசு கட்டியிருக்கேன்றது அதோட அர்த்தமே. ஓகே, ஸோ சிஸ்கோ ஐஓஎஸ்ன்றது நத்திங் பட் த ஓஎஸ் தட் இஸ் டெவலப் பை த கம்பெனி கால் சிஸ்கோ. சிஸ்கோன்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, நமக்கு தெரியும், அதுதான் நம்ம படிச்சுனே இருக்கோம், அதனால இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை அந்த கம்பெனிக்கு. ஸோ சிஸ்கோவோட ஒரு ஓஎஸ், அவங்க டெவலப் பண்ணியிருக்க ஓஎஸ் தான். அந்த ஓஎஸ் எதில் இருக்கும், ஃபோனில் இருக்குமா லேப்டாப்பில் இருக்குமான்னு கேட்டால், உங்கள் ஃபோனில் லேப்டாப்லாம் அது இருக்காது. அது எதில் இருக்கும்னு பார்த்தோன்னா ரவுட்டரில் இருக்கும். ஓகே, ரவுட்டரில் அந்த ஓஎஸ் இருக்கும், ஸ்விட்சில் அந்த ஓஎஸ் இருக்கும். ஸோ எனிவே நம்ம இந்த கிளாஸில் ரவுட்டர் தான் நம்ம கிளாஸோட ஹீரோ, நம்ம பூட் கேம்போட ஹீரோ, அதை தான் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸ்விட்ச் பெருசாக பண்ண மாட்டோம் இந்த பூட் கேம்பில், ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில். ஸோ ரவுட்டர், அந்த ரவுட்டர் நீ ஒர்க் பண்ணும்போதுன்னா நீ என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிஸ்கோ ஐஓஎஸ்ன்ற ஒரு ஓஎஸ் அது இன்ஸ்டால் ஆயிருக்கு. அந்த ஓஎஸ் தான் எப்படி நம்ம கிட்ட நம்மளோட லேப்டாப்பில் விண்டோஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு, விண்டோஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம லேப்டாப் லினக்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு, லினக்ஸில் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து சிஸ்கோ ஐஓஎஸ்ன்றது ரவுட்டரில் இன்ஸ்டால் ஆயிருக்க ஒரு ஓஎஸ். அப்போ நம்ம ரவுட்டர் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இல்லை ரவுட்டர் கிட்ட ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இல்லை ரவுட்டரில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா, we have to work with the Cisco IOS. Okay, but the point is in the Cisco IOS is purely 100% CLI மட்டும்தான். ஓகே, இப்போ நான் லினக்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணி காமிச்சேன், இப்படி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணேன், கிராஃபிக்ஸும் சப்போர்ட் பண்ணுது, சிஎல்ஐயும் சப்போர்ட் பண்ணுது லினக்ஸ், விண்டோஸும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும், ஆண்ட்ராய்டும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும். எல்லாமே லினக்ஸ் எல்லாமே
மோஸ்ட்டாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஓஎஸ் எல்லாமே கமாண்டோ சப்போர்ட் பண்ணுவாங்க, கிராஃபிக்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் சிஸ்கோ ஐஓஎஸ் இஸ் பியூர்லி CLI மட்டும்தான். அப்போ அது விஷயம் மீன்ஸ் ஒரு ரவுட்டரில் போயிட்டு அந்த ரவுட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போகிற அப்படின்னா அதை உன்னால் எதில் பண்ண முடியாது, கிராஃபிக்ஸில் பண்ண முடியாது. எப்படி பண்ணணும்? கமாண்ட் லைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ண போகிறோம். ஐபி மட்டும் இல்லை, ரவுட்டரில் நிறைய பண்ண முடியும். இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரவுட்டுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன டாஸ்க் பண்ண போறோம், என்ன கான்ஃபிகர் பண்ண போறோம் அந்த ரவுட்டர்ன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கமாண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ண போறோம். ரைட், இப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. இன்னைக்கு கிளாஸ் இருந்து ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் இருக்க போற எல்லா கிளாஸுமே நீங்க கமாண்ட் லைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது நம்ம கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ரவுட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண போறோம். கரெக்ட், கிளியர். ஸோ நவ் திஸ் பாயிண்ட் இஸ் ஓவர். ஸோ CLI பெருசா GUI பெருசான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் CLI தான். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். ஐ ப்ரிஃபர் CLI அண்ட் ஈவன் யூ கைஸ் ஷுட் ப்ரிஃபர் CLI. உனக்கு இப்போதைக்கு வந்து CLI கடுப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணனா கொஞ்ச நாள் CLI ஒர்க் பண்ணனா GUI உனக்கு கடுப்பாயிடும். என்னடா இது கடுப்பா இருக்கு அப்படின்னு GUI பத்தி சொல்லுவேன். CLI வந்து என்னடா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி. ஓகே, சரி, ஃபைன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தி CLI. ஓகே, சிஸ்கோ ஐஓஎஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணலாம். அண்ட் நான் முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்த கிளாஸ் தான், எந்த சேஞ்சும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன். நம்ம 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிளாஸில். அதில் ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்து சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர். அதான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நாளைக்கும் அதான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, யா. ஸோ சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம வந்து ரவுட்டர் ஏதாவது ஆட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம சிஸ்கோ ரவுட்டரில் ஒர்க் பண்ண போகிறோம். சிஸ்கோ ரவுட்டருக்குள்ள என்ன இருக்குது? சிஸ்கோ ஐஓஎஸ் இருக்குது. இந்த சிஸ்கோ ஐஓஎஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று NG Labs, அதை நான் லேட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் அனுப்ப போகிறேன் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், டோன்ட் வரி. சரிடா. ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் திஸ் அப்ளிகேஷன் ஓப்பன்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே டிஃபால்ட்டாகவே இந்த ரவுட்டர் தான் செலக்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் ரவுட்டோட மாடல். நான் நேற்று காமிச்சேன்னா டோபாலஜி ஐகான் மாதிரி இருக்கிறதுன்றது இது ஐகான் மாதிரி. ஸோ அந்த ரவுட்டர் ஃபிசிக்கலாக பார்க்க எப்படி இருக்கும்னு நம்ம நேற்று பார்த்தோம். அது வந்து ஐகான் வைஸ் பார்க்கும்போது இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இங்கே நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கா. நான் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறேன். பட் உனக்கு நான் வந்து கொடுக்க போகிற மாடல் லெட்ஸே உங்களுக்கு கொடுக்க போகிற அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஒரு பாக்கெட் ட்ரேசரோட வெர்ஷன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ நான் பார்த்தோன்னா ஹெல்ப்பில் போயிட்டு அபவுட் பார்ப்போம். ஐம் யூசிங் சம்திங் கால் 8.2. ஓகே, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைடா. நான் வந்து போன பூட் கேம்ப்னு நினைக்கிறேன். இல்லை ஜென்ரலாகவே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுவேன்னா 6.2ன்னு ஒரு வெர்ஷன் இருக்கும். அந்த வெர்ஷன் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாமே வந்து அந்த அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். மற்ற அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் இருக்க எல்லா வெர்ஷன்லையும் பார்த்தோன்னா நீ வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணக்கப்புறம் தான் உனக்கு அந்த அந்த அப்ளிகேஷனோட ஆக்சஸ் வரும். ஸோ அதனால உனக்கு வேணும் அப்படின்னா நான் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு, நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா just go and look for some Cisco packet tracer version which is 8 and above. இல்லை எனக்கு அதான் வேணாம், நான் சொல்கிறதே அதாவது நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன் அப்படின்னா 6.2 வெர்ஷன் இஸ் ஃபைன். அதுவே போதும், சஃபிஷியண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஒன்று தான், இன்னும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நம்ம மோஸ்ட்டாக நான் என்ன சொன்னால் பாக்கெட் ட்ரேசர் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறதுக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் பாக்கெட் ட்ரேசர் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். யா. ஸோ நான் வந்து நான் ஏன் 8.2 வச்சிருக்கேன்னு கேட்டேன்னா நான் ஏன் 8.2 வச்சிருக்கேன்னா 6.2 வரும்போது லினக்ஸுக்கு சப்போர்ட்டே இல்லை. 6.2 வெர்ஷன்லாம் விண்டோஸ்க்கு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக சிஸ்கோ லினக்ஸ்க்கும் அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால 8.2 யூஸ் பண்ணுறேன். இதே நான் விண்டோஸ் இருந்ததுன்னா நானும் 6.2 தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து உங்களோட லேபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாலாம் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது. அங்கே ரவுட்டர்ன்ற ஒரு ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடல்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்கும் பாரு. நான் என்ன பண்ண போகிறேன், 2811 ரவுட்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களுமே எதுக்காக இந்த ரவுட்டர் மற்ற ரவுட்டருக்கும் இந்த ரவுட்டருக்கு என்ன வித்தியாசம்லாம் கேட்டால் பெருசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சில ரவுட்டர்ஸில் கம்மி நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் இருக்கும், சில ரவுட்டர்ஸில் அதிக நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் ஹையாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா 2811 ரவுட்டர் தான். இப்போ இதே வந்து நீங்கள் வந்து லெட்ஸ் சே நான் என்கிட்ட ஐ திங்க் ஐ ஹாவ் தட் மிஷன் ஆல்சோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் லாகின் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு ஸோ தட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ டக்குன்னு நான் விண்டோஸ் வந்துட்டேன் பார்த்தீங்களா, இதுதான் இது இல்லையா அந்த அப்ளிகேஷனு. ஓகே, கூல். மேபி இந்த அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணியே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிடுறேன். நான் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி நான் விண்டோஸ்குள்ளே வந்தேன் அப்படின்னா லினக்ஸ் இருந்து
என்கிட்ட ஒரு வர்ச்சுவல் மிஷின் இருக்குது. அந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு நான் ரிமோட் ஆக்சஸ் எடுத்து இப்போது இது பண்ணிட்டு இருக்கேன். அதான் சரி, இப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த லிங்க் போயிடுறேன். இந்த லிங்க் உங்களுக்கு நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன், யூடியூப்லேயும் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதான் அந்த லிங்க். இது ஒரு பேக்கேஜ் அப்ளிகேஷன், ஜஸ்ட் ஒரு 50 MB தான் இருக்க போகுது பாரு. நான் இதுலேயே உங்களுக்கு காட்டுறேன்டா, இது நாட் அன் இஷ்யூ. ஸோ நீங்களும் இந்த அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. எனிவே இது ரொம்ப சிம்பிள் ஈஸி அப்ளிகேஷன். ஓகே, 50 MB தான் இருக்கு பாரு. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கொடுக்குறேன், இன்ஸ்டால் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷன் சஃபிஷியன்ட்ரா. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க டைம்லையோ இல்லை நான் கிளாஸ் எடுக்கும்போது எப்போயாவது விண்டோஸ் யூஸ் பண்ணா இந்த வருஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வேணும், சில பேர் இருப்பானுங்க, ஐயோ நான் பழைய வருஷன் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா, எல்லாத்துலேயும் அப்டேட்டடாக இருப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தேன்னா நீ ஹையர் வெர்ஷன் ஏதாவது நீயே போயிட்டு சிஸ்கோ பாக்கெட் ரேசர்னு டவுன்லோட் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் கூகுளில் சர்ச் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இல்லாதவங்க நான் கொடுக்குற இந்த லிங்க்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், ஸோ லிங்க் அகைன் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இதான் லிங்க்கு. இங்கே காமிச்சிடறேன் பாரு, networkgeek.in/cp.exe. மேபி நம்ம வரணும் பாட்டில் காமிச்சிடலாம். ஸோ இதான் லிங்க்கு. ஓகே, குரூப்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த லிங்க்கை. இல்லைனா யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அது கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன். cpt.exe, cisco-package.exe. இது நம்ம வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. அது ஜஸ்ட் கேட்குது இதெல்லாம் ஓகேவான்ட்டு நான் எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டேன். இது பழைய வருஷன் சிஸ்கோ பேக்கேஜ். பாரு, வருஷன் வந்து 2015. இதெல்லாம் 10 வருஷம் பழசு, பட் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ அளவு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக ஒரு 4-5 வாட்டி எரர் அடிக்கும்டா, அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஓகே கொடுத்துற மாதிரி. இப்போ இது வந்து பழைய வருஷனு. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு புது வருஷன் காமிச்சிடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ மினிட். I'll move this to the workspace 2. Okay, cool. ஓகே, இப்போ வந்து நான் இங்கே லினக்ஸில் இருக்கேன் பாருங்க. இப்போ அப்படியே டக்குன்னு விண்டோஸ் போயிடலாம். இது விண்டோஸ். ஓகே, விண்டோஸில் மேபி நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் போய்க்கலாமே. ஓகே, கூல். ஸோ இப்போ நான் விண்டோஸில் இருக்கேன். ஓகே, ஸோ இது உங்களுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். நான் யூஸ்வலாக லினக்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ லினக்ஸ், இப்போ விண்டோஸ். ஓகே, ரெண்டுமே பாருங்க கிட்டத்தட்ட ஒரே பேக்கேஜ் அப்ளிகேஷன் தான். பட் இது புது மாடலில் கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பழைய மாடல் தான், பழைய வெர்ஷன். ஓகே, ஸோ பாருங்க பாரு, அதே தான். இங்கே ரவுட்டர் கிளிக் பண்ணுறேன், இங்கே ரவுட்டர்லாம் காட்டுது பாரு. நான் என்ன ரவுட்டர் சொன்னேன், 2811. இந்த ரவுட்டர் கிளிக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுதான் நம்ம இந்த பழைய அப்ளிகேஷனில் நான் பண்ணுது. இதே தான் இப்போ உங்களுக்கு புது அப்ளிகேஷனில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன்றுக்கு ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. நீ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் இது யூஸ் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுன்ற பிரச்சனைலாம் இருக்காது. இல்லை நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி புது வெர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்கறது புது வெர்ஷன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புது வெர்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஸோ தட் இது என்னோட லினக்ஸ் மிஷினில் டேரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கு. இல்லை நான் ஒரு வாட்டியும் வந்து நான் என்ன பண்ணணும்னா என்னோட வர்ச்சுவல் மிஷினில் லாகின் பண்ணி இதுலேருந்து உங்களுக்கு பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, சரி. ஸோ உங்களுக்கு சொல்லிட்டேன், ரெண்டுத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீ எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறியோ அந்த வெர்ஷன்ல இருந்து ரவுட்டர் எடுத்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு பண்ணிக்கோ. ஓகே, இப்போ ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை விஎம் ஹியர். ஓகே, இது ஒரு வர்ச்சுவல் மிஷின், நான் எனக்காக தனியாக பர்சனலாக வச்சிருக்கேன். ஓகே, I'll close this guy. Cool. சரி, இப்போ நம்ம போயிடலாம். இப்போ இந்த ரவுட்டர் நான் கிளிக் பண்ணுறேன்டா. கிளிக் பண்ண உடனே CLI போதும் பாரு. CLI பண்ணோன்னா அது என்கிட்ட என்ன கேட்குதுன்னா, ஃபஸ்ட்டு CLI தான், ஒன்றும் நான் பண்ணல, திருப்பி ஒரு வாட்டி பண்ணுறேன் பாருங்க. இதை டெலீட் கூட பண்ணிடலாம். இங்கே டெலீட் பட்டன் இருக்கு, டெலீட் பண்ணிட்டு இங்கே டெலீட் பண்ணிட்டோம்னா அது டெலீட் பண்ணிட்டோமான்னு கேட்குது, டெலீட் பண்ணிடுறேன். இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அந்த ரவுட்டர் எடுத்து போட்டுக்கிறேன். 2811 மாடல். எதுக்காக அந்த மாடல்னா நான் சொல்கிறேன் லேட்டரா, இப்போ அதுக்குள்ளே பெருசாக நீ யோசிக்க தேவையில்லை. இதை கிளிக் பண்ணிட்டேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே CLI போகிறேன். CLI போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரவுட்டர் பூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சரி. பூட் ஆகி முடிஞ்சோடனே நமக்கு இந்த கொஷின் தான் ஃபஸ்ட்டு காட்டும். ஓகே, would you like to enter the initial configuration dialog அப்படின்ட்டு. இது யாருக்கு எஸ் கொடுக்கணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் கமெண்ட் தெரியாதோ அவங்க தான் எஸ் கொடுக்க போகிறாங்க.
கமாண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை கமாண்ட் தெரிஞ்சவங்க எல்லாருமே நோ கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் நோ கொடுத்துக்கிறேன். எனக்கு கமாண்ட்ஸ் வச்சு தான் நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அதனால நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நோ கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, இப்போ இது வந்து நமக்கு என்ன வந்துருச்சு, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ரவுட்டர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக எனேபிள்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன்டா, இன்னைக்கு சொல்ல முடியாது, கண்டிப்பாக டைம் இருக்காது. எனேபிள்ன்ற கமாண்ட் பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன். பட் எனேபிள்னு ஒரு கமாண்ட் நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு சின்னதாக லைட்டாக ஒரு சேஞ்ச் வந்துருக்கு பாரு. இங்கே வந்து அந்த கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்குது, பட் இங்கே வந்து அந்த சிம்பிள் மாறிடுச்சு. ஓகே, இப்போ ஆம்ன்றது ரவுட்டர் ஆகிடும். சரி, இப்போ சிஎல்ஐயில் இருக்க சேலஞ்சஸ் என்ன? அஃப்கோர்ஸ் சிஎல்ஐ ரொம்ப பெஸ்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஒரு ஐடி அட்மினுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான் உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் சிஎல்ஐயில் இன்க்ரீஸ் ஆகும். பட் சிஎல்ஐயில் என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் சிஎல்ஐ, ரைட்? சிஎல்ஐயில் ப்ரோஸ் என்னது? பர்ஃபார்மன்ஸு, ஃபாஸ்ட்டு, செக்யூர் எல்லாமே சிஎல்ஐயில் இருக்குது. ப்ரோஸ். கான்ஸ் என்ன? ரிமெம்பரிங் தி கமாண்ட்ஸ். அது ரொம்ப டஃப்ல. எத்தனை கமாண்ட்ஸ் நீ ஞாபகம் வச்சுப்ப? கிட்டத்தட்ட சிஸ்கோட அந்த iOS எடுத்தனா ஒரு 5000 கமாண்ட்ஸ் இருக்கும். 5000 கமாண்ட்ஸ் எத்தனை யாரால ஞாபகம் வச்சுக்க முடியும்? யாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? 5000 கமாண்ட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இப்போ என்ன கேட்குற, நான் சொல்லியிருக்கேன் 2011 இருந்து நெட்வொர்க்கிங் படிச்சுன்னு இருக்கேன். இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன், நிறைய சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நீ கேட்குற உங்களுக்கு எவ்வளோ கமாண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டனா, எனக்கே தெரியல எவ்வளோ கமாண்ட்ஸ் எனக்கு தெரியும்ன்ட்டு. ஒரு 100 கமாண்ட் வச்சுப்போமே, அவ்வளோதான் எனக்கே தெரியும். ஓகே, நான் யூஸ் பண்ணது தெரியும்னு சொல்ல வரதுனால நான் ஞாபகம் வச்சுக்கிறத சொல்கிறேன். எனக்கு 100 கமாண்ட் ஞாபகம் இருக்குன்னு சொல்லலை. நான் யூஸ் பண்ணதே ஒரு 100 கமாண்ட் தான் இருக்கும். இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் அடிஷ்னலாக போய் 150 கமாண்ட் வச்சுக்கேன். நான் 150 கமாண்ட் தானே நானே யூஸ் பண்ணியிருப்பேன். 5000 கமாண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ரவுட்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கே பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ண கமாண்ட்ஸ் டோட்டலாகவே பார்த்தோன்னா 150 கமாண்ட் தான் நான் யூஸே பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ பாரு எனக்கே தெரியாமல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கமாண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. யா, ஸோ இப்போ இந்த கமாண்ட்ஸ் தான் பிரச்சனையே. இப்போ இவ்வளோ கமாண்ட்ஸ் இருக்குது, 5000 கமாண்டோ, 100 கமாண்டோ, 150 கமாண்டோ, நம்ம கமாண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன். ஓகே, இப்போ வந்து நான் ரவுட்டோட சிஎல்ஐயில் இருக்கேன். என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு என்ன கமாண்டு எப்படி ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல. நம்ம சிம்பிளாக ஒரு டாஸ்க் வச்சுப்போமே. இப்போ ரவுட்டரில் ரொம்ப அதிகமான ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் போகாமல் ரொம்ப சிம்பிளாக ரவுட்டருக்கு ஐ வாண்ட் டு கான்ஃபிகர் கிளாக், அவ்வளோதான். ரவுட்டருக்கு நான் டைம் செட் பண்ண போகிறேன், கிளாக் செட் பண்ண போகிறேன். அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா கமாண்ட் வச்சு தான். யூ ஹேவ் டு டைப் சம் கமாண்ட்ஸ் டு செட் த கிளாக் இன் த ரவுட்டர், அவ்வளோதான். ரவுட்டருக்கு எதுக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அஃப்கோர்ஸ் ரவுட்டருக்கும் டைம் இருக்கணும். அந்த டைம் சிங்க்ரனைசேஷன். இப்போ ஃபோனுக்கு எதுக்கு டைம் இருக்கணும்? உன் ஃபோனை டைம் தப்பாக வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் ஆகும் தெரியுமா? ஜஸ்ட் உன் ஃபோனில் போயிட்டு ஒரு 10 நாள் பின்னாடி வையன், என்ன ஆகும்? வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகாது. ஓகே, உனக்கு எந்த வெப்சைட்டும் ஒர்க் ஆகாது. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் போயிடும். பிகாஸ் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டர்நெட். ஓகே, இப்போ இந்த ரவுட்டர் தான் இன்டர்நெட் கொடுக்குற டிவைஸ், அதில் டைம் கரெக்டாக கண்டிப்பாக செட் ஆகணும். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது டைம் செட் பண்ணுறதுனால. நம்ம அந்த லாக் மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது அதில் என்ன டைம் இருக்குன்னு பார்த்து எந்த டைமில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் சரி, மானிட்டரிங்க்குலாம் அந்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ரவுட்டருக்கு ரொம்ப சிம்பிளாக டைம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஆர் வீல் ஜஸ்ட் ட்ரை தட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியாது ஒரு கமாண்ட் இருக்குது. நான் போயிட்டு சிம்பிளாக வந்து சாட் ஜிபிடி கிட்டேயோ இல்லை கூகுள் கிட்டேயோ போய் கேட்கலாம். கூகுள் ஆர் சாட் ஜிபிடி, வாட் இஸ் அ கமாண்ட் டு கான்ஃபிகர் டைம் ஆர் வாட் இஸ் அ கமாண்ட் டு கான்ஃபிகர் கிளாக் இன் சிஸ்கோ ரவுட்டர் அப்படின்னு நான் அடித்தேன் அப்படின்னா அது எனக்கு கமாண்ட் சொல்லிடும். பட் அதை விட ஒரு சிம்பிளஸ்ட் வே இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கெல்லாம் வந்து உனக்கு ஏன்னோ ஹெல்ப் தேவைப்படுது, கமாண்ட்ஸ் தெரியல அப்படின்ற மாதிரி கேஸ் என்ன பண்ணலாம்னா கொஷின் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, நான் கொஷின் மார்க் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கொஷின் மார்க் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து எல்லா கமாண்ட்ஸும் எனக்கு காட்டுது. என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. அண்ட் இந்த சைடில் அந்த கமாண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ ஒரு கமாண்டோ அதோட என்ன பண்ணுதுன்ட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு பாரு, எனக்கு ஒரு 20 கமாண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு பேஜில் காட்டுது. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேளை என்னோட கமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் தேடுற கமாண்ட் ஃபஸ்ட் பேஜில் இல்லைன்னா அவன் சொல்கிறான், டேய் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் எல்லா கமாண்டும் இல்லை, 2வது பேஜ் இருக்குது, அதில் போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுதான் இந்த மோர்ன்றது மீனிங். மோர்னோட மீனிங் என்னன்னா, இப்போ நீ பார்க்கறது இட்ஸ் நாட் ஆல் கமாண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு பேஜ் தான் நீ பார்த்துன்னு இருக்க, அடுத்த பேஜ் போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த பேஜ் போய் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கும். அகைன் கமாண்ட்ஸ்ன்னு வந்தாலே கீபோர்டு தான்டா, கமாண்டுன்னு வந்தால் கீபோர்டு தான். நான் நிறைய பசங்களை பார்த்துருக்கேன், கீபோர்டில் ஒர்க் பண்ணுற பையனாக இருந்த அப்படின்னா நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கீபோர்டில் தான் ஒர்க் பண்ணுவேன், மவுஸை டச் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ எதாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். ஏன்னா கீபோர்டுன்னும் போது நம்ம கீபோர்ட்ஸ்லேயே தான் டைப் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எப்போ மவுஸ் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன், மவுஸ் எடுத்து திருப்பி மவுஸில் கை போகும், கீபோர்டில் கை போகும், மவுஸில் கை போகும், கீபோர்டில் கை போகும் அப்படின்னும் போது அதே வேலையை ஸ்லோவாக பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து கமாண்ட்ஸ்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹேண்ட்ஸ் இதில் மட்டும் தான் இருக்க போகுது, ரைட்? கீபோர்டில் மட்டும் தான் இருக்க போது, மவுஸுக்கே நம்ம போகிறது கிடையாது.
ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா அகைன் நம்ம கீபோர்டில் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. இது ஜென்ரலாகவே எல்லா கமாண்ட் லைன் நீங்கள் ஆல்ரெடி லினக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். த கமாண்ட் டு சாரி த ஷார்ட்கட் கீ இன் யுவர் கீபோர்ட் டு சி த நெக்ஸ்ட் பேஜ் இஸ் ஸ்பேஸ் பார். நீ ஸ்பேஸ் பார் கொடுத்தேன்னா மீனிங் என்னன்னா யூ ஜஸ்ட் வாண்ட் டு சி த நெக்ஸ்ட் பேஜ் ஆர் யூ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். இது நம்ம ஒரு காமன் கமாண்ட் லைனோட ப்ராப்பர்ட்டி தான்டா. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த பேஜ் நான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்பேஸ் டைப் பண்ணுறேன். பாரு, முன்னாடி ரீலோட் வரைக்கும் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன காட்டுது, ரெஸ்யூம் வரைக்கும் காட்டிட்டு ரெஸ்யூம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட் வரைக்கும் காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி என்ன வந்துருச்சு, அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. அப்போது இப்போ 2 பேஜ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கு. இந்த 2 பேஜில் ஃபர்ஸ்ட் நான் கொஷின் மார்க் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜை காமிச்சது. அடுத்தது நான் ஸ்பேஸ் பார் கொடுக்குறப்போ அடுத்த பேஜை காமிச்சது. அடுத்த பேஜுக்கு அப்புறமா தேர்ட் பேஜ் இல்லைன்றதுனால என்ன ஆயிடுச்சு, அங்கேயே எனக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் திருப்பி வந்துருச்சு. கிளியர்? அது ஐடியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணனா நீ அடுத்தடுத்த பேஜ் போயிட்டு என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ நமக்கு என்ன கமாண்ட் தேவை, நம்ம என்ன டாஸ்க் எடுத்துக்கிட்டோம், வி ஜஸ்ட் டு த டாஸ்க் ஆஃப் செட்டிங் தி கிளாக், ரைட்? ஓகே, இப்போ நான் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு பார்க்குறேன் ஒரு கமாண்டா இருக்கா, எனக்கு ஏதாவது தேவைப்படுமான்னு பார்க்குறேன். பட் ஐ குட் சி தெர் இஸ் அ கமாண்ட் கால் கிளாக். ஓகே, அண்ட் கிளாக்கோட கமாண்ட் எது, அதோட டிஸ்கிரிப்ஷன் எது, மேனேஜ் தி சிஸ்டம் கிளாக். ஓகே, ஸோ கிளாக்ன்றது கமாண்டு, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, மேனேஜ் சிஸ்டம் கிளாக். அப்போ எனக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ கிளாக்கு கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்டு, அந்த கமாண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகுது, கமாண்டே கிளாக்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணி என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் வரும்னு பார்த்தேன். அந்த கமாண்டில் ஒரு கமாண்டே இருக்குது கிளாக்னு சொல்லிட்டு, அது டிஸ்கிரிப்ஷன் பார்த்தேன், மேனேஜ் தி சிஸ்டம் கிளாக்னு இருக்கு. ரைட், வண்டர்ஃபுல். ஓகே, இப்போ நான் அடுத்த பேஜ் போகணுமா, அடுத்த பேஜ் போய் பார்க்கணுமா, தேவையில்லை. ஏன்னா எனக்கு தேவைப்படுற கமாண்ட் தான் எங்கே வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்துருச்சுல. இப்போ எனக்கு என்ன தேவை, எனக்கு திருப்பி இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தேவை, இந்த இடம் தேவை. ஸோ தட் நான் கமாண்ட் டைப் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அடுத்த பேஜ் போய் பார்க்கலாம். இல்லைனா இஃப் யூ வாண்டட் டு ஜஸ்ட் பிரேக் தட், அதாவது எனக்கு அடுத்த பேஜ்லாம் தேவையில்லப்பா, எனக்கு டக்குன்னு வந்து சிஎல்ஐ கொடு அப்படின்னா, டு கெட் த சிஎல்ஐ பேக், கெட் சிஎல்ஐ, நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, சிஎல்ஐ கியூ. கியூன்றது குவிட்னு அர்த்தம். ஜென்ரலாக குவிட்னா நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறத குவிட் பண்ணிட்டு போயிடு அப்படின்றதான். ஸோ இப்போ நான் கியூன்னு கொடுக்க போகிறேன். பாருங்க, இப்போ 2வது பேஜ் இருந்துச்சுன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இப்போ 2வது பேஜ் நம்ம போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பேஜில் நமக்கு தேவைப்படுற கமாண்ட் வந்துருச்சு, கிளாக்னு வந்துருச்சு. இப்போ நான் கியூ கொடுக்குறேன். கியூ கொடுத்தேன், நீங்கள் என்ன வந்துருச்சு, சிஎல்ஐ வந்துருச்சா. இப்போ நம்ம போய் டைப் பண்ணிக்கலாம். என்ன டைப் பண்ண போகிறோம், கிளாக், சிஎல்ஓசி கிளாக். என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு. கூல். இது கூல் தான், பட் ஆனால் ஸ்டில் வந்து அது ஒரு எரர் அடிக்குது எனக்கு. என்ன எரர்னா, இன்கம்ப்ளீட் கமாண்ட்னு சொல்கிறாங்க. இன்கம்ப்ளீட்க்கும் இன்வேலிட்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இன்வேலிட்னா அது தப்பு, இன்வேலிட் அப்படின்னா அது தப்பு. இன்கம்ப்ளீட்னா அது என்னது, அதுவும் தப்பு தான், பட் அது வந்து கொஞ்சம் கரெக்ட் மாதிரி. அதாவது நீ ஆரம்பிச்சது கரெக்டு, முழுசா கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இன்வேலிட் இஸ் ஃபுல்லாவே தப்பு. சரி, இப்போ அவன் என்ன சொல்றான், நான் கிளாக்னு மட்டும் டைப் பண்ணும்போது சொல்றான், உன் கமாண்ட் வந்து கம்ப்ளீட்டா இல்ல, கிளாக்னு மட்டும் டைப் பண்ணா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது, ஜஸ்ட் கிவ் மீ சம்திங் அப்படின்னு சொல்றான். இப்போ நான் என்ன பண்றேன், கிளாக்ன்றதை டைப் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி ரவுட்டர் கிட்ட போய் கேட்குறேன், ரவுட்டர், இப்போ நான் திருப்பி கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணேன்டா, கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணேன்னா என்னெல்லாம் காட்டுச்சு, எல்லா கமாண்ட்ஸும் காட்டுச்சு. அதில் கிளாக்கை நான் பிக் பண்ணிட்டேன். இப்போ கிளாக்கு அப்புறம் என்ன வரும்னு எனக்கு தெரியல. திருப்பி நான் என்ன பண்ணலாம், கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணலாம், கிளாக் அப்புறம் என்ன வரும்னு சொல்லிட்டு ரவுட்டர் கிட்டே கேட்கலாம். இப்போ ரவுட்டர் சொல்றான் கிளாக் அப்புறமா என்ன வரணுமா அப்படின்னு அவனே கேட்கும்போது அவனே சொல்றான் செட்டுன்னு டைப் பண்ணு அப்படின்னு. அப்போ செட்டுன்னு நான் டைப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா திருப்பி என்ட்ரு கொடுக்குறேன். அவன் தான் சொன்னான் செட்டுன்னு டைப் பண்ணு சொல்லிட்டு. அப்போ நம்ம செட்டுன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்கும்போது திருப்பி என்ன சொல்றான், இன்கம்ப்ளீட் கமாண்ட்னு சொல்றான். ஓகே, அப்போ என்ன ஆகுது, கிளாக் செட்டுக்கு அப்புறமா என்ன வரணும், ஏதோ ஒன்று வர்றதுக்கு இருக்கு. ஓகே, சரி, இப்போ நான் திருப்பி என்ன பண்றேன்னா அப் ஆரோ கீ. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பி கிளாக் டைப் பண்ணலாம்டா, திருப்பி செட் டைப் பண்ணலாம்டா, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது பண்ணிட்டு திருப்பி கொஸ்டின் மார்க் கொடுக்கலாம். பட் இதெல்லாம் தான் ஷார்ட்கட்ஸ். இதெல்லாம் தான் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு டெக்கி பர்சனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே. நான் நிறைய பசங்களுக்கு பார்த்துருக்கேன், நான் நிறைய பசங்களுக்கு பர்சனலாக கிளாஸ் எடுத்திருக்கேன், காலேஜில் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன், இங்கே என்னோட அகாடமிக்கு பசங்க வருவாங்க, கிளாஸ் எடுத்திருக்கேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இதில் பார்த்தா ஒரு பேட்சுக்குன்னு பார்த்தோன்னா ஒருத்தர் 2 பேர் தான் அந்த ஷார்ட்கட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருமே இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நீ எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஷார்ட்கட்ஸை பழகிக்கிறியோ அந்த அளவுக்கு வந்து நீ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஓகே, நான் நிறைய பசங்கிட்ட நிறைய சொல்லுவேன், அந்த பையன் வந்து நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பையனாகவே இருந்தால் கூட அவனுமே வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்க மாட்டான். அவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க, ஓகே கிளாக்கு செட்னு டைப் பண்ணுவாங்க. பட் அதை விட ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன ஷார்ட்கட்னா அப் ஆரோ கீ. நம்ம கீபோர்டில் அப் ஆரோன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அப் ஆரோ கீ.
அந்த அப் ஆரோக்கு யூஸ் பண்ணனா யூ வில் கெட் யுவர் இப்படி எழுதிக்கலாம். இது தப்பா இப்படி மாற்றி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே Q வந்திருக்கணும். Q தான் கீ. அது வந்து டு கெட் த CLI. ஓகே, இது இப்படி எழுதிப்போம். ஓகே, ஸோ கீ என்னன்றத கமாண்ட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் கேபிட்டல்லையும் டைப் பண்ணிக்கலாம், ஸ்மால்லையும் டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ டு கெட் த CLI Q. அதே மாதிரி அப் ஆரோ கீ, ரைட்? அந்த ஆரோ கீ இருக்கு பார்த்தியா, அது எதுக்குன்னா அப் ஆரோ கீ எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா டு கோ டு த ப்ரீவியஸ் கமாண்ட். எனக்கு ப்ரீவியஸ் கமாண்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அப் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி 2 வாட்டி நீ அப் ஆரோ கொடுத்தேன்னு வச்சுக்கேன், ப்ரீவியஸ் கமாண்ட் 3 வாட்டி கொடுத்தனா ப்ரீவியஸ் கமாண்ட். அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து நீ கடைசியாக டைப் பண்ண ஒரு 50 கமாண்ட் வரைக்கும் நீ அப் ஆரோ கொடுத்து ப்ரீவியஸ்க்கு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அப் ஆரோ கொடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, அப் ஆரோ கொடுக்குறேன். வந்துச்சா? இது ஈஸியா இல்லை கிளாக்கு செட்டுன்னு டைப் பண்ணி அதுக்கப்புறம் இது ஈஸியா? ஏன்னா நம்ம டைப் பண்ணுற கமாண்ட் மோஸ்ட் ஆஃப் பார்த்தினா நீ டைப் பண்ண போகிற கமாண்டை முன்னாடியே டைப் பண்ணி வச்சிருப்பேன் எப்பயாவது. அது நம்ம அப் ஆரோ போய் நம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது தான் இன்டெலிஜென்ட்டான ஒரு கான்ஃபிகரேஷன். கரெக்டாக? இப்போ நான் அப் ஆரோ யூஸ் பண்ணுறேன் பாரு. அப் ஆரோ யூஸ் பண்ணுறேன், கிளாக் செட் வருது, ஸ்பேஸ் கொடுக்குறேன், கொஷின் மார்க். புரியுதா? நான் என்ன பண்ணேன், அப் ஆரோ யூஸ் பண்ணேன். ஓகே, அப் ஆரோ யூஸ் பண்ணேன், ஸ்பேஸ் கொடுத்தேன், கொஷின் மார்க் கொடுக்குறேன். இப்போ ரவுட்டர்கிட்ட கேட்குறேன், ரவுட்டர் கிளாக் செட்டுன்னு சொன்னேன், நீ சொன்னதை நம்பி நான் டைப் பண்ணிட்டேன், இப்போ கிளாக் செட்டுக்கு அப்புறம் என்ன வரும் நீயே சொல்லிடுன்னு சொல்லி கொஷின் மார்க் கொடுத்து ரவுட்டர்கிட்ட கேட்குறேன். ரவுட்டர் சொல்கிறான், ஓகே ஒன்றும் கவலை இல்லை, உனக்கு என்ன வேணும்னா இப்போ நீ என்ன டைப் பண்ணணும்னா டைம் என்னன்னு டைப் பண்ணு. ஏன்னா கிளாக்கு செட்டுன்னு சொன்னால் யாரும் செட் பண்ண முடியாதுல்ல, அது என்ன டைம்னு சொன்னால் தானே அது செட் ஆகும். ஓகே, இப்போ என்ன டைமு, 7:40 ஆகுது இந்தியன் டைமில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 7 தான் வந்து நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது ரயில்வே டைமாக கொடுக்கணும், 7ன்னு கொடுக்க முடியாது. 7ன்னு எடுத்தோன்னா அது 7 AM எடுத்துக்கும். ஸோ 12 + 7 which is going to be 19. ஸோ 19 hours 40 minutes. ஓகே, ஸோ அது ரயில்வே டைமில் தானே கொடுக்கணும். நீ வந்து நார்மலாக 7ன்னு கொடுத்தனா அந்த AM PM ஆப்ஷனே கிடையாது, நீ வந்து 24 hours தான் இருக்கும். ஓகே, ஸோ நீ வந்து ரொம்ப சில பசங்க பார்த்தேன் செகண்ட்ஸோட அடிக்கிறான். செகண்ட்ஸோட நீ அடிக்கிறதுனா அடிச்சுக்கோ, நான் செகண்ட்ஸ்லாம் போல, நான் செகண்ட்ஸ் எப்பயும் 0 வச்சுக்கிறேன். ஒருவேளை நீ அப்படி செகண்ட்ஸ் அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கணும்னு நினச்சா செகண்ட்ஸ் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இங்கே என்ன செகண்ட்ஸ் டைப் பண்ணிக்கோ, நான் 00 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கிளாக் செட் 19:40:00. ஓகே, I'll just give enter. இப்போ திருப்பியும் இன்கம்ப்ளீட்னு வருது. என்னதாண்டா வேணும் அந்த ரவுட்டுக்கு? ஃபஸ்ட்டு இன்கம்ப்ளீட்னு சொன்னேன், ஓகே. செட்டு டைப் பண்ண அப்பயும் இன்கம்ப்ளீட் சொன்னேன், ஓகே. இப்போ டைமே டைப் பண்ணுறது திருப்பியும் என்ன இன்கம்ப்ளீட் அப்படின்னா நம்ம திருப்பி அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும் அது என்னன்ட்டு, ஏன்டா இன்கம்ப்ளீட்னு சொல்கிறேன்ட்டு. ஸோ திருப்பி ஸ்பேஸ் கொடுத்து கொஷின் மார்க். ஓகே, இப்போ தான் புரிஞ்சுது நமக்கு மேட்ரு. அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, நீ டைம் மட்டும் டைப் பண்ணனா ஐ கேன் நாட் டேக் இட். எனக்கு என்ன தேவை, எனக்கு கேலண்டர் வேணும். அதுதான் கிளாக். கிளாக்னா டைம் மட்டும் கிடையாது, கிளாக்னா என்னது, நீ எந்த வருஷம் எந்த மாதம் என்ன அப்படி என்ன நாள் எல்லாமே தானே கிளாக்கு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டே ஆஃப் த மந்த்தை சொல்லு, மந்த் ஆஃப் த இயரை சொல்லு அப்படின்னு கேட்கலாம். எதுக்கு ரெண்டுமே இங்கே கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா, சில கண்ட்ரீஸில் வந்து ஃபஸ்ட்டு டேட்டை போடுவோம். இப்போ நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 17th ஏப்ரல்னு சொல்லுவோம். சில கண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, ஏப்ரலில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறம் 17ன்னு போடுவாங்க, ரைட்? அது வே ஆஃப் ரெப்ரசென்டிங் த டேட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதனால 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். நீ எதை ஃபஸ்ட்டு போடணுமோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 17ன்னு டைப் பண்ணு. பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் எப்பவுமே நம்ம டேட்டை தான் ஃபஸ்ட்டு போடுவோம், அப்புறம் தான் மந்த்தை நடுவில் தானே போடுவோம். ஓகே, 17ன்னு டைப் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்து கொஷின் மார்க் கொடுங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குது பாரு, நான் 17ன்னு கொடுத்து தான் வேணான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, நீ வந்து அந்த மாசத்துல எத்தனாவது நாள்னு சொல்லிட்ட, இப்போ அது எத்தனாவது மாசம்னு சொல்லுன்னு கேட்குறான். எத்தனாவது மாசம்னும் போது இது வந்து ஏப்ரல் மாசம், நம்ம நாலுன்னு டைப் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் மந்த்னா இட் ஷுட் பி இன் என்ன வேர்டு. ஓகே, ஸோ வந்து நீ என்ன பண்ணலாம்னா ஏப்ரல்னு டைப் பண்ணிக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் கூட டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் டைப் ஏப்ரல் ஆர் APR இஸ் ஆல்சோ ஃபைன். இப்போ 17th ஏப்ரல் டைப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நீ 4ன்னு கொடுக்க முடியாதுடா. அதை வந்து நீ ஏன்னா 4ன்னு கொடுத்தனா இங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகும். நீ 4 கொடுத்தனா அது 4 டேட்டா 4 மாசமானதுக்கு தெரியாது. அதனால டேட்டுக்கு வந்து நம்பரு, மந்த்துக்கு வந்து வேர்டு. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி கொஷின் மார்க் கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம எதிர்பார்த்ததை நான் கொஷின் மார்க் கொடுக்கும்போது அவன் என்ன காட்ட போறான் என்கிட்ட, ஓகேடா நான் ஓகே என்ன இயர்னு சொல்லுன்னு கேட்கணும். ஓகே, என்ன இயர் நம்ம இருப்போம், இப்போ 2024 இருக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் நெட்வொர்க்கிங் படிக்கும் போது இதே தான் பண்ணேன். இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா, நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாக் செட் பண்ணுறப்போ 2011. ஓகே, அப்போ எனக்கு ஒரு 20 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 2011 தான் நான் ரிமெம்பர் தட். ஸோ 2011 தான் டைப் பண்ணி ட்ரை பண்ணும்போது 2011 தான் கொடுத்தேன். ஓகே, இப்போ 2024 ஆயிடுச்சு.
எனிவே இவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ இதுக்கப்புறமா நம்ம இயரும் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு காஷன் ஸ்பேஸ் கொடுத்து கொஷின் மார்க் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ கொஷின் மார்க் கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா தம்பி, முடிஞ்சுது. சிஆர்னா என்னன்னா கேரேஜ் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியல, இதான் நினைக்கிறேன். கேரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன? இப்போ இந்த காலத்தில் கீபோர்டில் நம்ம என்ட்ரு கீன்னு ஒன்று வச்சிருக்கோம்ல. ஓகே, அந்த என்ட்ருக்கு வந்து இப்போ தான் என்ட்ருன்னு பேர். முன்னாடிலாம் என்னன்னா அந்த டைப் ரைட்டிங் மிஷின்லாம் இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து கேரேஜ் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. என்ட்ரு கீயோட பேர் வந்து ரிட்டர்ன் ஆர் கேரேஜ் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு. அந்த கேரேஜ் ரிட்டர்ன் மீனிங் என்ன? ஓகே, அடுத்த லைன் போகலாம், முடிஞ்சிருச்சு, அடுத்த லைன் போகலாம் அப்படின்றது அதோட அர்த்தம். அதுக்கு வந்து கேரேஜ் ரிட்டர்ன் பேர். அதுதான் நம்ம சிஆர்னு இங்கே வந்து அவங்க சொல்றாங்க. சிஆர்னா ஓகேடா முடிஞ்சுது, இதுக்கப்புறம் என்ன பண்ண, என்ட்ரி கீயை கொடுத்துரு, என்ட்ரி கீ டைப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் என்டர் and now find the clock has been configured. இப்போ நீ சாட் ஜிபிடி கிட்டயோ இல்லை கூகுளில் போய் பார்த்தனா இந்த கமாண்ட் அப்படியே சொல்லிடுவாங்க. பட் நம்ம அப்படியே டைப்பும் பண்ணிடுவோம். பட் இந்த கொஷின் மார்க் ஹெல்ப் சிஸ்டம் இருக்கும் போது உனக்கு அது ரொம்ப ஈஸி. நீ போயிட்டு தனியாக ப்ரௌஸ் பண்ணி அது என்ன கமெண்ட்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கெல்லாம் உனக்கு டவுட் வருதோ அங்கெல்லாம் கொஷின் மார்க் கொடுத்து அதை ஈஸியாக அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாரு, நான் எத்தனை இடத்துல கொஷின் மார்க் கொடுத்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியில். இந்த கொஷின் மார்க் ஹெல்ப் சிஸ்டம்ன்றது எல்லா கமாண்ட்ஸுக்கும் அப்ளிகேபிள் தான். நீ பேசிக் கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் கொஷின் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் கொஷின் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், நான்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வரைக்கும் நான் சொன்னேன்ல 150 கமாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. 150 கமாண்ட்ல எனக்கு ஒரு 10 கமாண்ட் தான் ஞாபகமே இருக்கும் ஃபுல்லா. சீரியஸா சொல்றேன், சீரியஸா நீ நம்ப என் மெமரி பவர் ரொம்ப ரொம்ப புவர். 10 கமாண்ட் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 10 கமாண்ட் தான் நான் அப்படியே டைப் பண்ணுவேன். மற்றபடி எனக்கு 140 கமாண்ட்ஸ் வந்து எப்பவுமே அந்த கமாண்டோட ஸ்டார்டிங் ஒரு 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 வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஷின் மார்க்னு போட்டு தான் அந்த கமாண்டை ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகே, சரி, நான் இல்லை எல்லாருமே வந்து அதான் பண்ணுவாங்க, நீங்களுமே கூட பண்ணிக்கலாம். கொஸ்டின் மார்க்ன்றது ஒரு ஃபீச்சர் தான். அது நீ கமாண்டை நான் மனப்பாடம் பண்ணணுமா, கமாண்டை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டால் அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, கொஸ்டின் மார்க்னு ஒன்று இருக்கிறப்போ என்ன கமாண்ட் வரப்போது அவனே சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணிட்டு கமாண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாக்கை கான்ஃபிகர் பண்ணியாச்சுடா. இது எப்படி வெரிஃபை பண்ணுறது? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? ஏன்னா வெரிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதே டைம் நம்ம பிசிலேயோ இல்லை ஃபோன்லேயோ செட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என் பிசியில் டைம் நான் செட் பண்ணிட்டேன்டா, என்ன பண்ணுவேன், இங்கே போயிட்டு தான் செட் பண்ணுறேன். கேட்டா இதுதான் டிஃபரன்ஸ். இங்கே நான் கிளிக் பண்ணுறப்போ டேட் அண்ட் டைம் செட்டிங் வருது. அதில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணலாம், என் டைம் ஜோனை மாற்றலாம், ஏன்னோ என்ன டைம்ன்றதை நான் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்குது. இப்போ இதுதான் கிராஃபிக்ஸ். இப்படி நான் வந்து ஒரு விண்டோ மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகி அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி பண்ணுறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். பட் இப்படி பண்ணுறது பேர் என்னது, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஏர் சரி, இப்போ இதே வந்து நான் கிராஃபிக்ஸில் பண்ணேன்னா எனக்கு இங்கேயே தெரிஞ்சிடும். ஓகே, டைம் இதை மாறிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ட்ரை பண்ணி மாற்றிட்டேன் போல இருக்கு. 9:16 இப்போ டைம். சரி, ஓகே ஓகே, நான் டைம் ஜோனே மாற்றிட்டேன். வேற கண்ட்ரிக்கு போயிட்டேன் போல இருக்கு. இந்தியாவுக்கு வந்துடுறேன். ஓகே, வந்துட்டேன். ஓகே, ஸோ 7:46 டைம். யா, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கிராஃபிக்கலில் உங்களுக்கே தெரியும் என்ன டைம்ன்றது. நம்ம கீழே போய் பார்ப்போம். ஓகே, செட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம் அதை காட்டும் கரெக்டாக. பட் கமாண்ட் லைனில் அப்படி இருக்காது. கமாண்ட் லைனில் வந்து கிளாக் நீ செட் பண்ணிட்டியா, அவன் ஓகேப்பான்னு சொல்லிட்டுவான். டே கிளாக்கை காட்டுறா அப்படின்னா அதுக்கு தனியாக நீ ஒரு கமாண்ட் டைப் பண்ணணும். ஸோ அந்த கமாண்ட் வந்து கமாண்ட் பேர் வந்து ஷோ கிளாக். ஓகே, ஸோ ஷோ கிளாக்னு நீ கொடுத்தனா இட் வில் ஷோ த கிளாக் தட் ரவுட்டர். ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் ஷோ கிளாக். இப்போ பாரு, அவன் சொல்கிறான் நான் வந்து 1940 செட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ இப்போ சொல்கிறான் 1942 இப்போ டைமு. ஓகே, 7:42. ஓகே, இது வந்து செகண்ட்ஸு, இது வந்து மைக்ரோ செகண்ட்ஸு. இது யூடிசி டைம் ஜோனில் இருக்குது. அது நம்ம அந்த ஜோனில் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நீ எடுத்துக்காத. இப்போ நம்மளோட மெயின் இன்டென்ஷன் கிளாக் செட் பண்ணுறது கிடையாது. மெயின் இன்டென்ஷனே கொஷின் மார்க்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்றதுக்காக தான் இந்த யூனோ இந்த இந்த செஷனே. ரைட், இதை நான் எடுத்ததுக்கே கொஷின் மார்க் நீங்கள் யூஸ் பண்ணி கமாண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கமாண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட், அண்ட் இன்னொன்று புரிஞ்சுக்கோ, என்னெல்லாம் நீ கான்ஃபிகர் பண்ணுறியோ ஒரு ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணனா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஷோ கமாண்ட் இருக்கும். இப்போ நம்ம கிளாக்ல கான்ஃபிகர் பண்ணோம், பார்க்கறதுக்கு ஷோ கிளாக். இப்போ ஷோவில் எத்தனை கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா. ஷோன்னு கொடுத்து கொஷின் மார்க் கொடுக்கும், எத்தனை ஷோ கமாண்ட்ஸ் இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ், அடுத்தது ஒரு பேஜ், அடுத்தது ஒரு பேஜ், 3 பேஜ் இருக்கு. இதுலையுமே இப்போ எடுத்துக்கலாம், ஷோ ஐபி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஷோ ஐபி கொடுப்பேன். ஷோ ஐபின்னு கொடுத்து ஷோ ஐபிக்குள்ள ஏதாவது இருக்கான்னு கொஸ்டின் நான் கொடுத்து பார்த்தா உங்க ஷோ ஐபிக்குள்ள இவ்வளோ இருக்கு. ஷோ ஐபின்றது ஒரு கமாண்டு, ஷோன்றது ஒரு கமாண்டா, அந்த ஷோ கமாண்ட்குள்ள ஷோ ஐபி.
இந்த ஷோ ஐபிக்குள்ள இவ்வளோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் எடுப்போங்க. ஓகே, கொஸ்டின் மார்க் ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் குள்ள இவ்வளோ இருக்கு. ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் கொடுப்போமே, அதுக்குள்ள இவ்வளோ பாரு, அது போய்கிட்டே இருக்கும். இதனால தான் சொன்ன கிட்ட 5000 கமெண்ட்ஸ் கிட்டே இருக்கு நம்ம சிஸ்கோ ரவுட்டர்ல. நீங்க ஷோன்னு பாக்குறப்போ உனக்கு அது ஷோ ஒரு கமெண்ட் தான் வெளியே இருந்து பார்த்தா, பட் அந்த ஷோக்குள்ள போயிட்டு ஷோல ஐபியா, ஐபிக்குள்ள ஓஎஸ்பிஎஃபா, ஓஎஸ்பிஎஃப்குள்ள நெய்பரா அப்படின்னு நிறைய உள்ளுக்குள்ள நிறைய பெரிய கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே சரி, ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப் ஃபார் டுடேஸ் கிளாஸ் ப்ளீஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ரன்னிங் தி செஷன். ஆமாம், நானும் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஃப்ரம் மார்னிங் ஐ ஹாவ் கிளாஸஸ் பேக் டு பேக். ஓகே, ஸோ வில் ஃபினிஷ் இட் ஹியர். நான் குரூப்பில் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், பாக்கெட் ரேசர் லிங்க். அண்ட் ஆல்சோ ஐ ஷேர் த வீடியோ டுடே இட்செல்ஃப். நேற்று பண்ண முடியல, அவே இன்னைக்கு தான் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்தேன் குரூப்பில். இன்னைக்கு கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் ஐ ஷேர் இட் இன் நெக்ஸ்ட் ஒரு 30 minutes. ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ கிவ் யூ தி பாக்கெட் ரேசர் லிங்க் ஆல்சோ. ஸோ அப்படி இல்லை நான் ஒரு வேளை கொடுத்து மறந்துட்டேன், இல்லை யூடியூப்ல அட்டாச் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா இந்த லிங்க். ஓகே, network.cpt.exe. ஓகே, ஸோ இதை போயிட்டு அந்த பழைய வெர்ஷன் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் பண்ணதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சரி, ஓகே ஃபைன். Okay, so I think we can complete the session here. See you guys tomorrow. Okay, and this week we'll not have class on Friday, guys, because it's election day. I don't want you guys, நீங்கள் நிறைய பேர் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரைடே கிளாஸ் இருக்காது, நாளைக்கு கிளாஸ் இருக்கும், நாளைக்கு இருக்கும், ஃப்ரைடே தான் இருக்காது. And we'll meet on Monday after that. Okay, see you guys tomorrow. Bye.